திருவடி வணக்கம் சிவா. அடியார் திருவடி வணக்கமா சிவாய நம்ம. நல்லதுங்க சுவாமி. அடியாருக்கு இப்ப உத்தரவு வழங்கலாம். அம்மா பிரேம அம்மா உத்தரவு அமைச்சோம். சிவாய திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா 400 துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய திருச்சிற்றம்பலம். புலியற்கோன் பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவல் வன் கொண்ட பதம் போற்றி, ஊரிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. ஆடுவல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவரும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதான், மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குவாய் சொக்கநாதா சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம இப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை சிந்திக்கிறதுக்கு இப்ப நமது திருவருள் கூட்டி இருக்கின்றது. இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா போதும். இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறது நம்மளுடைய திருவாசகத்திலே 4வது பதிகமாக இருக்கின்றது. திருவாசகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இருக்கும். அதுல நமக்கு ஒரு நிமிஷம் நான் கரெக்டா சொல்றேன். 4வது தானே நமக்கு இதுல 4வது பதிகமாக அமைகின்றது இந்த போற்றி திருவகவல். சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவகவல் சொல்லிட்டு ஒவ்வொன்னா நமக்கு அதிகமா நல்லபடியா. அப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறத நம்ம 4வது இப்ப 4வது தான் பார்த்திருக்கோம்னா இல்ல. மணிவாசகர் எப்படி பாடினாரு அப்படின்னா 51 பதிகத்தையும் நம்ம பார்க்கிற ஆர்டர்ல பாடல. அது மட்டும் நமக்கு தெரியும். இது அவர் வேற வேற நம்ம எப்படி தொகுத்துருக்காங்க திருவாசகத்தை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவின் அடிப்படையில பாத்தீங்கன்னா சிவபுராணம், கீர்த்திருவகவல் கொஞ்சம் பெருசு, திருவண்ட பகுதி பெருசு, சதகம் 100 பாட்டு, நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, திருவம்பாவை 20 பாட்டு, அப்படி அந்த அளவின் அடிப்படையில தான் நமக்கு தொகுத்திருக்காங்க. அதனால நாம எப்படி சிந்திக்கிறோம் திருவாசக சிந்தனைல சுவாமி கிட்ட கேட்போம். ஒரு பதிகம் முடிச்ச உடனே அடுத்த பதிகம் என்னன்னு கேட்போம். அவர் நிஷ்டையில இருக்கிறப்போ நம்ம அவருக்கு உணர்த்துவோம் இந்த பதிகம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். குருநாதனுடைய குருவருள் அங்க இருக்கிறனால அதை நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய விஷயமா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால ஆர்டர் படி போகல. 4வது பதிகம் பாத்தீங்கன்னா இப்ப 3 பதிகம் தான் பார்த்திருக்காங்கன்னா கிடையாது. நம்ம 5 வருஷமா எத்தனை பதிகம் பார்த்திருப்போம்? ஒரு 15 பதிகம் பார்த்திருப்போம். இப்ப 5 வருஷமா இருந்ததுக்கு ஒரு 15 பதிகம் பார்த்திருப்போம். அதுல இப்போ நம்ம 451வது அமர்வு இதுல போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறது இறைவனை போற்றி செய்ய வந்ததுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா இறைவனை போற்றி செய்வதற்காக வந்தது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு வந்ததுக்கான நோக்கம் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உடம்பு ஒரு டிகிரி முடிக்கிறதுக்காக, ஒரு வீடு கட்டுறதுக்காக, கல்யாணம் முடிக்கிறதுக்காக, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக, ஏதோ ஒரு காரணம் பற்றி இந்த உடம்பு வந்திருக்கு போல அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. இந்த உடம்பு என்பது இறைவனை போற்றுவதற்காக வந்த ஒரே ஒரு உபாயம்.
இறைவனை அடைவதற்கு பல உபாயங்கள் உண்டு. திருநீர் பூசுறோம்ல, திருநீர் பூசுறோம்ல. இப்போ கவனிங்க, இப்ப எனக்கு எல்லாரும் உங்களுடைய திருமுக தரிசனத்தை காட்டலாம் எனக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து பல காலம் ஆச்சு ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு நிமிடம் நீங்க வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சதுன்னா அடியன் செய்த பெரிய தவமா நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்க்கிறது அடியனுக்கு. சதீஷ் ஐயா திருவடி வணக்கம். மியூட் பண்ணிக்கலாம் ஐயா. ஏதாவது சொல்ல வரீங்கன்னா வணக்கம் சார். தண்டபாணி ஐயா வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஐயா பார்த்தது. ரொம்ப மகிழ்ச்சி. தெரியுறாங்க திருச்சிற்றம்பலம் கலாவதி அம்மா தெரிஞ்சாங்க. அப்புறம் இப்ப எனக்கு பிரேமாவை மட்டும் தான் தெரியுறாங்க. இப்ப யாரும் தெரியல, என்ன காரணம் எனக்கு புரியல. இப்ப யாரும் முகக்குறிப்பு எனக்கு சரியா தெரியல. இவங்க எல்லாம் இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? சரி, இங்க ஏதாவது நெட்வொர்க் அம்மா கலாவதி அம்மா தெரியுறாங்க. எனக்கு அவங்க 2 பேர் மட்டும் தான் தெரியுறாங்க. மத்த அடியார்கள் தெரியல. அடியன் செய்த தவக்குறைவா என்னன்னு தெரியல. சரி, சரஸ்வதி அம்மா, செல்வரதி அம்மா, சதீஷ் ஐயா, சென்னம்மா அம்மா, சுசீலா அம்மா, ராஜி அம்மா, கலைச்செல்வி அம்மா, இவங்க எல்லாருமே தெரியுறாங்க. இல்ல நான் வந்து இதுல வந்துடுறேன். நான் வந்து சப்போஸ் இதுல மொபைல்ல இல்லாட்டி ப்ராப்ளமா இருக்கும். உங்களை வந்து ஒரே ஒரு நிமிஷம் சாமி, தப்பா நினைச்சுக்க வேணாம். உங்களுக்கு ஏமம்மா நல்லா இருக்கிறீங்களா? திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம். தெரியுதுங்க, எனக்கு தெரியுறாங்க. நாங்க மொபைல்ல பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு வந்து யார் தெரியுறாங்க அப்படின்னா ஐயா எனக்கு வந்து மகேஷியா தெரியுறாங்க, ராஜி அம்மா, லோகன் ஐயா, செல்லம்மா அம்மா அவர்கள், கலைச்செல்வி அம்மா அவர்கள், சுசிலா அம்மா அவர்கள், அப்புறம் செல்வரத்தி அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. சரஸ்வதி அம்மா, 2 சரஸ்வதி அம்மா ஒரு சேர தெரியுறாங்க. சதீஷ் ஐயா தெரியுறாரு, கமலா அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. அப்புறம் வந்து நம்ம கார்த்திகா வந்திருக்காங்க. மகிழ்ச்சி கார்த்திகெல்லாம் வந்திருக்காங்க. அதுக்காக தான் நான் பார்க்கலாம்னு நினைச்சேன். கார்த்திகா வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தண்டபாணி அப்புறம் மற்றவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இவங்க எல்லாரையும் பார்த்தது அடியனுக்கு ஒரு பெரிய மனதிற்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கு. அந்த மகிழ்ச்சியோடு நம்ம உள்ள போறோம். இந்த உடல் எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடல் எடுத்ததுக்கான காரணம் உபாயம் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துல சாதம் இருக்கு. அதை எப்படி எடுக்கலாம்? எதெல்லாம் வச்சு எடுக்கலாம்? ஒரு பாத்திரத்துல சாதம் இருக்கு, எதெல்லாம் வச்சு எடுக்கலாம்? அத நீங்க தான் சொல்லுங்க. கரண்டி வச்சு எடுக்கலாங்கய்யா. சரி, 1. 2வது தட்டு வச்சு எடுக்கலாம். தட்டு வச்சு தின்ன வச்சு தின்ன வச்சு எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சு எடுக்கலாம். அன்னக்கை மூடி வச்சு எடுக்கலாம். கை வச்சு எடுக்கலாமா? நம்ம கையால எடுக்கலாம். கை வச்சு எடுக்கலாம். ஒரு அகப்பை வச்சு எடுக்கலாம். கை வச்சு எடுக்க கூடாதுங்க ஐயா. அதான் சாமி, கை வச்சு எடுக்க கூடாதா? கையில எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஐயா. இல்ல எடுக்க கூடாது. கையால எடுக்க கூடாது. சாதத்தையும் உப்பையும் கையால எடுக்க கூடாது. சரி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல எல்லாம் வந்து பந்தி பரிமாறுவாங்க. அவங்க எல்லாம் வந்து கையில அள்ளி எல்லாம் போட நான் பாத்துருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் அள்ளி போட்டு 2 கையிலயும் அள்ளி போடுவாங்கய்யா. ஆமா. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சாஸ்திரத்தெல்லாம் கேட்கல. இப்போ சாதத்தை எப்படி எடுக்கலாம்னா, ஸ்பூனை வச்சு எடுக்கலாம், கரண்டியை வச்சு எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அன்னக்கரண்டி போட்டு எடுக்கலாம், தட்டை வச்சு எடுக்கலாம், கையை வச்சு எடுக்கலாம். அப்போ ஒரு பாத்திரத்துக்கு சாதத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளவு இருக்கு இல்லையா? அது மாதிரி என்ன கவனிங்களேன். அது மாதிரி சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்குன்னு சில சாதனங்கள் இருக்கு. என்னன்னா, திருநீர் பூசணிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கவனிங்க, இந்த திருநீரு சிவபெருமான அருளை பெறுவதற்கான சாதனம். அடுத்து கழுத்துல போட்டு ருத்ராட்சம் இருக்குல்ல, இது சிவபெருமானுடைய அருளை எப்படி வந்து நம்ம அள்ளணும்ல, இதுல கொஞ்சம் போல தட்டுல அள்ளணும், கரண்டில அள்ளணும். அது மாதிரி திருநீர் பூசினா தட்டுல அள்ளுன மாதிரி, கண்டிகை போட்டிருந்தோம்னா ஒரு அன்னக்கரண்டில அள்ளுற மாதிரி, நாவல நமச்சிவாய மந்திரம் வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, பெரிய அண்டால அள்ளுற மாதிரி. இப்படி இறைவனுடைய திருவருளை அள்ளுவதற்கு நிறைய சாதனங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்த விட இது எல்லாம் அள்ளணும்ல, கவனிங்களேன் ஒரு நிமிஷம். இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சாதத்தெல்லாம் அள்ளணும்ல, எல்லாரும் கொஞ்சமா அள்ளணும்ல. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கரண்டி இருந்தா அள்ளலாம்,
அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் இருந்தா அல்லலாம், தட்டு இருந்தா அல்லலாம், கை இருந்தா, இது எல்லாத்த விட இந்த உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அள்ள முடியும். சாத்தம் நிறைய இருக்கு, பக்கத்துலயே அன்னக்கரண்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. இது எதுவும் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த உடம்புன்னு ஒண்ணு இல்லாம, உடம்புக்குள்ள உயிர்னு ஒண்ணு இல்லாம நாம அதை அள்ள முடியுமானா கிடையாது. அது போல சிவபெருமானை அடைவதற்கு திருநீர் ஒரு சாதனம், நமச்சிவாய மந்திரம் ஒரு சாதனம், கழுத்துல போட்டிருக்கிற கண்டிகை ஒரு சாதனம், அடியார்கள் ஒரு சாதனமா இருந்தாலும் கூட இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனம். சிவபெருமானுடைய அருளை அடைவதற்கு இந்த உடல் தான் மிகச்சிறந்த சாதனம். ஏன்னா உடல் இருந்தா தான் நெத்தியில திருநீர் போட முடியும், உடல் இருந்தா தான் கழுத்துல ருத்ராட்சம் போட முடியும், இந்த உடல் இருந்தா தான் நாக நமச்சிவாய மந்திரம் சொல்ல முடியும், இந்த உடல் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அடியார்களோட சேர முடியும். ஆக இறைவனை அடைவதற்கு பிரதானமான ஒரு ஊடகம், ஒரு மீடியா எது? நீங்க தான் சொல்லணும். இறைவனை அடைவதற்கு பிரதானமான மீடியா எது? உடல். உடல். எல்லா சமயத்திலையும் எல்லாரும் நல்லா தெரியுதுங்க, இப்ப நல்லா தெரியுது. எல்லா சமயத்திலையும் என்ன நடக்குது அப்படின்னா, உடலை வந்து ஒரு பொய் பொருளா சொல்றாங்க. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்றாங்க. ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? உடம்பை முன்னம் இழுக்கென்று என்றிருந்தேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டிருந்தான், உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் ஒரு சின்ன அறிமுகம். நம்ம அன்னைக்கு நம்ம மதுரைக்கு வந்திருந்தீங்க இல்லையா எல்லாரும்? அப்போ மதுரைக்கு வந்திருந்தப்ப நம்ம அடியார் திருக்கூட்டத்துக்கு ஒரு சிவனடியார் உணவு சமைச்சு கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். அவங்க ஐயா வந்திருக்காங்க. ஐயா ஒரு நிமிஷம் அமைச்சுவாயின்னு சொல்லுங்க. அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம். இவங்கதான் வந்து அன்னைக்கு ஐயா நேர்ல வர முடியல, ஆனா அவங்க எல்லாத்துக்கும் மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அந்த மைக் சிம்பிளை டச் பண்ணுங்க ஐயா, மைக் சிம்பிளை டச் பண்ணுங்க. அந்த மைக் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா ஓபன் பண்ணிடலாம். சரி ஐயா தெரியுறாங்களா? ஐயா அவங்க தெரிஞ்சுதானே பண்ணுங்க. இருக்கட்டும். ஐயா வந்து இப்ப பேசுங்க ஐயா, இப்ப பேசுங்க ஐயா, இப்ப பேசுங்க. நமஸ்கார். நமஸ்கார். ஐயா தான் வந்து அன்னைக்கு ரொம்ப அருமையா நமக்கு அந்த உணவெல்லாம் செஞ்சு கொடுத்தவங்க. ஐயா சிறந்த சிவனடியார். அவங்க வந்து அவ்வளவு ஒரு சிரத்தையோட எல்லாத்துக்கும் செஞ்சு, நம்ம சொன்னதை விட அவங்களுடைய அன்புன்றது ஒண்ணு அந்த இன்கிரீடியன்ட் கலந்தனாலதான் அது அதிகமான சுவையா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால ஐயா எல்லாரும் நாங்க நிறைய பேசியிருக்காங்க உங்களுடைய இதை பத்தி எல்லாம். அவரு நம்ம நடராஜன் ஐயாலாம் அவங்க ரசத்தை பத்தி நிறைய பேசினாரு. அதனால அதெல்லாம் அதுல ஆல்ரெடி ரெக்கார்டிங்ல இருக்கு, அதெல்லாம் நீங்க பாருங்க. ஐயா வந்திருக்காங்க, இனிமே வர்றேன்னு சொன்னாங்க. அதனால ஐயாவையும் இந்த குடும்பத்துல சேர்த்ததுக்கு இருகரம் கூப்பி இந்த குடும்பம் அவங்களை வரவேற்கிறேன். நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. திருவடி வணக்கம் ஐயா. நீங்க மியூட் பண்ணிக்கலாம், திரும்ப மியூட் டச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க சிவா, அருமை அருமை. ரொம்ப சந்தோஷம். அதனால அடுத்தபடியா கார்த்திகேயா வந்திருக்காங்க. கார்த்திகேயா நீங்க மியூட் பண்ணிக்கலாம், நான் மியூட் பண்றேன் சுவாமி. நீங்க அவங்க நம்ம எங்க குடும்பத்துல கார்த்திகேயா சுவாமி. ஐயா அடியனுடைய மாணவர். அவரு ரொம்ப அருமையான ஒரு டிஃபரெண்டான ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டி நல்லா பண்ணுவாரு. ஐயாவும் வந்திருக்காங்க, லோகன் ஐயா அவங்க எல்லாம் ஒரு சேர்த்து. வணக்கம் வணக்கம். அவங்களையும் நாங்க இருக்கிறோம் கூப்பி இந்த குடும்பத்துல நாங்க உங்களை வரவேற்கிறோம். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. மியூட் பண்ணிக்கிறீங்க. உங்க எல்லாரையும் பார்க்கறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ இப்ப எங்க விட்டோம்னா, இறைவனை அடைவதற்கு திருநீர் உபாயமா இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் திருநீர் பூசினாதான் சாமி கிட்ட போக முடியும், ருத்ராசம் போட்டாதான் சாமி கிட்ட போக முடியும், நமச்சிவாய மந்திரம் சொன்னா. ஆனா இது எல்லாத்தோட சிறந்த உபாயம் எது? உடல் தான். இந்த உடலை சரியாக வைத்துக் கொண்டோம் என்றால், இந்த உடல் எடுத்ததுக்கான காரணமே இறைவனை போற்றுவதற்கு தான். இந்த உடலை எடுத்ததுக்கான காரணம் இந்த இறைவனை போற்றுவதற்காகத்தான் இந்த உடலை எடுத்தோம். ஆனா என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, நாம உடல் எடுத்தது எல்லாமே ஒரு திருமணம் செய்யறதுக்கும், என் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கும், ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கும், இல்ல எல்லாத்தையும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கோமே தவிர, ஆனா உண்மையான தாற்பயம் எதுக்கு அப்படின்னா, இந்த உடல் எடுத்தது இறைவனை போற்றி இனிமே உடல் எடுக்காம இருக்கிறதுக்காக. இனிமே உடல் எடுக்கக்கூடாது. இந்த உடலை பயன்படுத்தி திரும்ப உடலுக்கு வராம பயன்படுத்தணும். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ரெண்டுமே ஒரே நாள். ஆக்சுவலி விஜயதசமி அன்னைக்கு தான் ஆயுத பூஜை. அப்படி தெரியும்ல உங்களுக்கு, அது நடந்தது. விஜயதசமி அன்னைக்கு தான் ஆயுத பூஜை. ஆனா இப்ப ரெண்டையுமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறாங்க. இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. நவராத்திரி சுபராத்திரி பாடுவாங்கல்ல. அதுல பெண்களுக்கு 9 நாள் ராத்திரி, ஆணுக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி சிவராத்திரின்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், சைவர்கள் என்ன சொல்றோம்னா, இந்த 9 நாளும்
யாருக்கு ராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவராத்திரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நவந்தரும் வேதங்கள்னு ஒரு 9 விஷயம் சொல்லியிருக்காரு நம்மளுடைய தெய்வத்துல. 9 விஷயம். அதாவது என்னன்னா, அருவம், அரு உருவம், உருவம்னு மொத்தம் 3 இருக்கா? அருவம், அரு உருவம், உருவம்னு மொத்தம் 3. அருவம்னா கண்ணால பார்க்க முடியாது. அரு உருவம்னா 2க்கு மத்தியில இருக்கும். உருவம்னா உருவம் தாங்கி இருக்கும். அப்போ உருவமா இருக்கிற பேர் 3 பேர் யாரு? உருவமா இருக்கிறது 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமால், அடுத்து பிரமன், உருத்ரன் சொல்லக்கூடிய 3 பேர். இவங்க 3 பேருக்கும் உருவம் இருக்கு. மாகேஸ்வரனுக்கு உருவம் கிடையாது. மாகேஸ்வரர் இருக்காருல்ல, அவருக்கு உருவம் கிடையாது. சதாசிவருக்கு உருவம் கிடையாது. நாதம், விந்து இதுக்கு உருவம் கிடையாது. அப்போ நாதம், விந்து, மகேஸ்வரம், சதாசிவம் 4 பேரும் உருவமற்றவர்கள். அவங்க எல்லாரும் யாருன்னா லயம் அப்படின்னு சொல்லுவாங்க. போகம் அப்படின்னா மாகேஸ்வரம். லயம், அதிகாரம் சொல்றது 4 பேர். யாரு? அவரு நம்ம பிரம்மன், உருத்திரன், சதாசிவம், இவங்க எல்லாரும் சேர்த்து நம்ம 4ஆ சொல்றாங்க. ஆக இந்த 4 வடிவங்களும் மொத்தம் 9 வடிவங்களும் சேர்த்து சொல்லக்கூடியதுதான் இந்த நவந்தரும் வேதங்கள் தான். என்னது? நவராத்திரி. இதே ராத்திரி கொண்டாடுறோம். இதே ராத்திரி கொண்டாடுறோம்னா, இந்த நவந்தரும் வேதங்கள் இறங்கி வருவது, அவங்க இறங்கி இருள்ல இருந்து ஒரு நிமிஷங்க. Anchi, Anchi, otat take alle. Otat. Okay. நன்றி நன்றி மணிக்கரம் சாமி. சின்ன ஆக முக்கியமான செய்தி, நாம இந்த நவராத்திரி அப்படிங்கிறது எல்லாரும் சக்தியினுடைய வடிவம். சக்தி யார் எங்கதான் இருக்கா? அப்பன் இல்லாமல் அம்மை இல்லை. அவன் இல்லாம அவனுடைய வடிவங்கள் யாருக்கு? ருத்ரனுடைய மனைவி பேர் என்ன? ருத்ரனுடைய மனைவி யாரு? உருத்திரன் அப்படின்னா ருத்ரனும் சிவனும் ஒண்ணு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ருத்ரனும் சிவனும் ஒண்ணு கிடையாது. ருத்ரன் வேற, சிவன் வேற. நகனோ அஞ்சி நகனோ தினிஷ் ஏ சாத்தி அல்ல. தினிஷ் அல்ல, சிரா அல்ல, பகலகன். நோ நகனோ அஸ்ரா மிஸ் அஸ்ரா உள்ளச்சாத் துவாத் கம் பண்ணிக்கமா. மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும். அல்ல அல்ல. ஆக இந்த உருத்திரனுடைய மனைவி கௌரி. சதாசிவனுடைய மனைவி யாரு? சதாசிவன் மனைவி யாரு? மனோன்மணி. சதாசிவன் மனைவி மனோன்மணி. சிவபெருமானுடைய மனைவி யாரு? பார்வதி இல்ல, அவர் பேர் சிவை. சிவை, பார்வதி இல்ல. சிவனுடைய மனைவி சிவை, அவளுக்கு சிவைன்னு பேர். நாம பாக்குற சிவபெருமானுடைய 9 நிலையும் தாண்டி நிக்கிறான் சிவபெருமான். அவனுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாத ஒரு ஆற்றலுக்கு பேரு தான் சிவம்னு பேர். அவெல்லாம் அதனால இப்போ நல்லா கவனிங்க. 9வது மாடியில நீங்க நிக்கிறீங்க. என்னை கவனிங்களா ஒரு நிமிஷம் எல்லாரும். 9வது மாடியில நிக்கிறீங்க. ஒரு வயசானவர், சாப்பிட முடியாதவர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிக்கிறார். கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிக்கிறார், சாப்பிட முடியாம. அவருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க?
கீழே போகும், கீழே போய் தான் கொடுப்போம். கீழே போய் கீழ இறங்கி வந்து அவர் கொடுக்கணும். லெவலுக்கு இறங்கணும்ல, அவர் லெவலுக்கு இறங்கி போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நம்மள சுவாமி அருள் செய்யணும்னா அவன் 9 நிலையில இருந்து இறங்கி வந்தா தான் நம்மளை டச் பண்ண முடியும். அவன் 9 நிலையில இருந்து இறங்கி வந்தா தான் இந்த ஆன்மாவை டச் பண்ண முடியும். டச் பண்ணாதானே அந்த ஆன்மாவுக்கு கொடுக்க முடியும், நல்லதும் கெட்டதும் கொடுக்க முடியும். கொடுத்துதானே அதை மனசை மாத்த முடியும். அதனால இந்த ஆன்மாவை கொடுக்கறதுக்காக இறைவன் 9 படிநிலையில இறங்கி வர்றான். அந்த 9 படிநிலை இறங்கி வந்த அன்பு இந்த ஆன்மாவுக்கு தெரியல, அது இருட்டு மாதிரி இருக்கு. அதனால ராத்திரியில கொண்டாடும். இறைவன் 9 வடிவத்துல இறங்கி வரான்ல, அது நமக்கு தெரியுதா? நம்ம அம்மா நமக்கு நிறைய உபகாரம் பண்ணியிருக்காது, நமக்கு தெரியுதா? என்ன நீ பண்ண, என்ன வளர்த்த? எல்லாரும் மாதிரி தானே வளர்த்த. பிள்ளைங்க அப்படித்தானே சொல்லுது, நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தானே சொன்னோம். எல்லாரும் மாதிரி தானே வளர்த்த. நீ என்ன பெருசா வளர்த்தோம்? அம்மா எவ்வளவு கஷ்டப்பட வளர்த்தான்னு இந்த ஆன்மாவுக்கு தெரியல. அப்ப இருட்டுலதான் இந்த ஆன்மா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி இறைவன்ற தாய் 9 படிகள்ல இறங்கி வந்தாலும் இதுக்கு தெரியல. அதனால அது இருட்டுல கொண்டாடும். அதனால ராத்திரி. ஆனா என்ன ஆகணும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதை வெளிச்சமாக்குறதுக்கு பேரு தான் பொங்கல். அது பகல்ல சூரிய உதயத்துல கொண்டாடும். ஆக 9 நாள் நவராத்திரியும் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கல, ஒரு நிமிஷம் தெரியுதுங்களா? அடியான் பேச தெரியுதுங்களா? இதுல என்ன முக்கியமான செய்தினா, அப்படியே இருந்தா சிவம், நகந்தா சக்தி. நல்லா கவனிங்க. இந்த 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 புக்கு அப்படியே இருந்தா சிவம், இந்த புக்கு நகந்தா என்னது? நகந்தா சக்தி. சக்தி. அப்போ 9 படிக்கட்டுல இறங்கி வருது இல்ல, அப்ப நகர்ந்துதானே வருது. வந்தது சிவமா சக்தியா? சிவன் தான் நகர்ந்து வந்ததுனால அது சக்தியா சொல்றோம். புரியுதுங்களா? சிவன் தான் நகர்ந்து வந்ததால சக்தியா சொல்றோம். ஆக நமக்கு தேவையானவற்றை தருவதற்காக இறைவன் சிவபெருமான் 9 படிநிலையில இறங்கி வந்து இந்த ஆன்மாவுக்கு அருள் செய்வதை நாம் நவராத்திரியாக கொண்டாடுறோம். அவனுடைய சக்தியினுடைய வடிவம் தான் ஒவ்வொன்றும். இந்த மகிஷாசுரன் யாரு அப்படின்னா, மகிஷம்னா என்னது? மகிஷம்னா என்னது? எருமை. எருமை தான் மகிஷம். என்ன பண்ணும் எருமைக்கு? எருமைக்கு என்ன பண்ணாலும் என்ன பண்ணும்? அப்படியே ரொம்ப குணம் எப்படி இருக்கும்? ராஜசம், சம, அந்த 3 குணங்களும் சத்துவ குணம் தவிர எருமை அப்படியே ரொம்ப. இந்த எருமை எதை குறிக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த எருமை எதை குறிக்குதுன்னா நம்முடைய 3 மலங்களை குறிக்குது. ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 மலங்கள். இந்த 3 மலங்களை இறைவன் இறங்கி வந்து இந்த ஆன்மாவுக்கு ஒளி செய்வதற்காக அழிக்கிறான் இல்லையா? அதுதான் நவராத்திரி. இன்னைக்கு மகிஷனை அழித்தது யாரு? மகிஷனை அழித்தது யாரு? சக்தி. என்ன சக்தி? துர்க்கை. நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். துர்க்கைக்கு முதல் 3 நாள். ஒரு நிமிஷம் பால். துர்க்கைக்கு ஒரே ஒரு நிமிஷம். ஐயா சிவசக்தி ஐயா. மன்னிக்கணும் சாமி. ஆக இன்னைக்கு மகிஷனை அழித்தது துர்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. முதல் 3 நாள் யாருக்கு வழிபாடு? துர்க்கைக்கு வழிபாடு. 2வது 3 நாள் மகாலட்சுமிக்கு வழிபாடு. கடைசி 3 நாள் சரஸ்வதி வழிபாடு. சரஸ்வதி. இப்போ இந்த 9 பேரும் தனித்தனியா போரிடுறாங்க. யாரு? துர்க்கை தனியா போரிடுறா, மகாலட்சுமி தனியா போரிடுறா, அதுக்கப்புறம் சரஸ்வதி 2 நாள் போரிடுறா. சரஸ்வதி கடைசியில என்ன ஆகுறா? நீங்க கவனிங்க எல்லாரும். சரஸ்வதி தான் மகா காளியா வர்றான். காளியா வர சரஸ்வதி தான் மகா காளியா வர்றான். சரஸ்வதிக்கு இன்னொரு பேரு மகா காளின்னு பேரு. காளியே பயங்கரம், ஆனா சரஸ்வதி தான் என்ன பண்றா? மகா காளியா வரா. ஏன் அப்படின்னா, யாரு எவ்வளவு அமைதியா இருக்காங்களோ அவங்கதான் அவ்வளோ அளவுக்கு வெகுளவும் முடியும்.
புரியுதுங்களா? எவ்வளவு ஏறுறமோ அவ்வளவு இறங்கிதான் வரணும். அது மாதிரி அன்னை சரஸ்வதி தான் என்ன பண்றா? மகிஷனை அழிக்கின்றாள். சரஸ்வதி என்ன வடிவம்? ஞானத்தினுடைய வடிவம். ஞானம் இருந்தாதான் யாரும் அழிக்க முடியும். சும்மா மூர்க்கத்தனமா சண்டை போறதுனாலலாம் யாரையும் அழிக்க முடியாது. காசு வச்சிருந்தாலும் அழிக்க முடியாது. ஞானம் இருந்தாதான் யாரை அழிக்க முடியும்? இருளை அழிக்க முடியும். இருளாக இருக்கக்கூடிய மகிஷனை அழிக்க முடியும். இருளை அழித்தவள் அன்னை சரஸ்வதி. அதனாலதான் சரஸ்வதி பூஜை தனியா கொண்டாடுறோம். எல்லா நாளும் பூஜையா இருந்தாலும் சரஸ்வதி பூஜையை தனியா கொண்டாடுறது. நீ என்ன வச்சிருந்தாலும் ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இருளை அழிக்க முடியாது. அந்த ஞானம் தான் அன்னை மகிஷனாகிய இருளை அழிக்கும். மகிஷன் எப்படி இருப்பான்? மகிஷன் கருப்பு கலர்ல இருப்பான், இருள்ல தான் இருக்கு. அதனால இருள் தான் அழிக்கிறதுக்காக அன்னை எப்படி வர்றான்? சரஸ்வதி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பான்? சரஸ்வதிக்கு இன்னொரு பேரு ஸ்வேதான்னு பேரு. அவர் வெண்மை நிறத்துல ஆடை அணிஞ்சிருப்பான். ஸ்வேதான்னு பேரு. ஸ்வேதம் அப்படின்னா அதனால சரஸ்வதிக்கு மகாகாலின்னு பேரு. ஏன்னா ஞானம் உள்ளவர்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா கோபம் உடையவர்களோட 1000 மடங்கு வரும். அதனாலதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாது மிரண்டால். அதனால அன்னை சரஸ்வதி தான் மகிஷனை அழிக்கிறா. அந்த சரஸ்வதியோட யாரெல்லாம் இணையறாங்க? மகாலட்சுமி இணையறா. அதுக்கப்புறம் யார் இணையறா? துர்கா இணையறா. எல்லாம் இணைஞ்ச வடிவமா அன்னை சரஸ்வதி தான். ஆக ஞானம் இருந்தால் இருளை அழிக்க முடியும்னு சொன்னதுதான் நவராத்திரி. நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நல்ல நாள், அதனால தெரிஞ்சுக்கணும்ல. ஞானத்தின் மூலமாகத்தான் இருளை அழிக்க முடியும். உடல் வலிமையினாலோ அல்லது பொருள் வலிமையினாலோ இருளை அழிக்க முடியாது. ஞானத்தின் மூலமா. ஞானம் வந்துட்டாலே என்ன வந்துடாது, உள்ளுக்குள்ள என்ன வராது? இருள் வராது. ஆக ஞானமே எல்லாவற்றையும் விட சிறந்ததுன்னு சொல்வதுதான் இந்த சரஸ்வதி பூஜையினுடைய விஷயம். இந்த ஆயுத பூஜை என்ன? ஆயுத பூஜைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டாங்க. சண்டை போட்ட உடனே அந்த சண்டை போட்டதுக்கு என்ன ஆயிடுச்சு? சண்டை போட்டது உடனே அந்த ஆயுதங்கள்லாம் கடைசியில என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல ததிசி அப்படின்னு ஒரு முனிவர்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ததிசின்ற முனிவர்கிட்ட கொடுத்து இந்தாயா பத்திரமா வச்சுக்கியான்னு. அதனால இந்த ரத்தம் படிஞ்ச ஆயுதத்துல என்ன பண்ணாங்க? நல்லா கழுவி அதை வச்சு அதை பூஜை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? திரும்ப ததிசி முனிவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ததிசி முனிவர் என்ன பண்ணாரு? அந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு கும்பிட்டனால்தான் ஆயுத பூஜைன்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கு? இந்த சண்டை போட்டாங்கல்ல, தேவர்களும் சண்டை போட்டாங்க, அசுரர்கள் எல்லாம் சண்டை போட்டு இதெல்லாம் மகிஷனை வென்றாங்க இல்லையா? மகிஷனை வந்து மகிஷன் பெற்ற வரா என்னன்னா, ஒரு பெண்ணினால பிறக்காத பெண் தான் என்னை கொல்லணும்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணால பிறக்கா எல்லாத்துக்குமே ஒரு யார் ஒரு உயிர் பிறக்கணும்னால என்ன வேணும்? ஒரு பெண் வேணும் இல்லையா? ஒரு உயிர் பிறக்கணும், பெண் வேணும். ஆனா பெண்ணினால பிறக்காத பெண்ணினாலதான் எனக்கு என்ன வேணும்? சாவுன்னு மகிஷன் வரான்னு கேட்டிருந்தான். ஆனா இவ என்ன பண்ணுவா? அன்னை பராசக்தி யாருடைய பெண் வயிற்றுல எப்பயும் தோன்ற மாட்டான். மதுரையில மீனாட்சி என்ன பண்ணா? அக்னியில இருந்து அப்படியே வந்து 3 வயது குழந்தையா தோன்றி வந்தார் இல்லையா? அதனால எப்படி அப்ப எந்த வயிற்றுலையும் பிறக்க மாட்டானோ அது போல நம்மளுடைய ஆத்தாலும் யார் வயிற்றுலையும் பிறக்க மாட்டா. அப்பனுக்கு இணையானவள் அன்னை பராசக்தி. அதனால அவ எந்த வயிற்றுலையும் பிறக்காம தோன்றுனா அவளே துர்க்கையாவும் அவளே மகாலட்சுமியாவும் அவளே சரஸ்வதியாவும் வந்து கடைசியில மகிஷாசுர மர்தினியா வந்து அழித்தாள். அப்போ இந்த ஆயுதங்கள் எதற்காக? யார கொல்றதுக்காக? மகிஷாசுரன்றது யாருங்க? ஆணவம். இருள்னு சொல்லலாமா? ஆணவம்ன்றத இருள்னு சொல்லிடுவோமா? இருட்டு அந்த இருள் தான். அப்ப இருளை அழிக்க வந்த ஆயுதம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இருள்னா என்னது? அதுதான் ஆணவம். அதை அழிக்க வந்த ஆயுதம் எதுன்னா அதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு தான் இருளை அழிக்க வந்த ஆயுதம். என்ன உடம்பு? எல்லாம் வந்து அருந்ததி படம் பார்த்திருக்கீங்களா? அருந்ததி படம் என்ன இப்படி கம்முன்னு ஆயிட்டீங்க? தெரியலையா? சரி விடுங்க, பார்க்கலன்னா விட்டுலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி விட்டுலாம். இப்போ இந்த மகிஷன்ற இருளை அழிப்பதற்கு ஆயுதம் வச்சிருந்தாங்கல்ல. நாம எல்லாம் என்ன பண்றோம்? அருவாளுக்கு சந்தனத்தை தெளிச்சு வைக்கிறோம். அடுத்து வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுக்கும் சந்தனம் தெளிச்சு வைப்போம். எங்க வீட்டுல எல்லாம் அப்படி வைப்போம் இல்லையா? இதுக்கு ஆயுத பூஜைக்கு அந்த மாதிரிதான் பண்ணுவோம். ஆனா உண்மையான ஆயுதம் எது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாதான் ஆயுதம். நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய உடம்பு தான் ஆயுதம். நம்மளுடைய உடம்பு தான் இந்த இருளை அழிக்க வந்த ஆயுதம். இந்த உடம்புல 3 ஆயுதம் இருக்கு. ஒண்ணு இடக்கலைன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, பிங்கலைன்னு ஒரு ஆயுதம் இருக்கு,
நடு முதுகந்தண்டு இருக்கு இல்லையா, நடு முதுகந்தண்டு, அதுக்கு பேரு சுழுமுனைன்னு ஆயுதம். 3 ஆயுதம் இருக்கு. இந்த 3 ஆயுதத்தையும் வச்சு பண்ணலாம். ஆனா இருக்கிறதுலே சிறந்த ஆயுதம் அந்த சுழுமுனைன்ற முதுகந்தண்டு வழியா மூச்சு காத்து மேல ஏறிச்சுன்னா 6 சக்கரங்களும் சுற்றும், 12 ஆதாரங்களும் கைக்கு கிடைக்கும், நமக்கு தெரியாத இருட்டெல்லாம் அப்படியே போயிடும். அதனால முதுகந்தண்டு தான் நம்மளுடைய ஆயுதம். நம்முடைய ஆயுதம் எது? நம்முடைய ஆயுதம் எது? முதுகுத்தண்டு, இடங்களை, பிங்களை. முதுகந்தண்டுக்கு இன்னொரு பேரு சுழுமுனைன்னு பேரு. சுழுமுனைன்னு சொல்றோம். இடகலை பிங்களை சுழுமுனைன்னு பேரு. இந்த முதுகந்தண்டுக்கு எலும்பினால ஆகப்பட்டது இல்லையா, அதனால இந்த ததிசி முனிவர் கதையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அவர் வச்சுட்டு போயிருவாரு, எல்லாரும் கொடுத்த ஆயுதத்தையும் அவர் என்ன பண்றாரு, அப்படியே முழுங்கிடுறாரு. முழுங்கின உடனே இந்திரன் என்ன பண்றான், இந்திரனுக்கு ஒரு தன்னை கொலை பண்றதுக்கு போர் செய்யணும்னு ஒரு ஆசை. அதனால என்ன பண்ற, இருக்கிறதுலே எது பெரிய ஆயுதம் பார்த்தா எல்லா ஆயுதத்தையும் விழுங்குற ததிசி முனிவருடைய முதுகந்தண்டு இருக்குல்ல, அதை எடுத்துட்டா அந்த முதுகந்தண்டு மூலமா அந்த அசுரனை அழிக்க முடியும்னு சொல்லி ததிசி முனிவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய முதுகந்தண்டை கொடுக்க முடியுமா? அவர் என்ன சொல்றாருல, இது என்னுடைய பாக்கியம், நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி தன்னைத்தானே எரிச்சு அந்த முதுகந்தண்டு அவங்க எடுத்துக்கிற மாதிரி. அந்த முதுகந்தண்டு கையில வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் வஜ்ராயுதம். வஜ்ரம்னா எலும்புன்னு, வஜ்ரம்னா என்னது, உறுதியான எலும்பு. அப்போ கையில வச்சிருக்க ஆயுதம் பேரு வஜ்ராயுதம்னு சொல்லுவாங்க பேரு. அப்போ முதுகந்தண்டு ஆயுதமா வச்சிருக்கிறது 2 பேர். ஒண்ணு இந்திரன். இந்திரன் கையில பாத்தீங்கன்னா வஜ்ராயுதம் இருக்கும், பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி குச்சியா இருக்கும், பாத்தீங்களா? அதுக்கடுத்து இந்திரன் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தனால யாருக்கிட்ட கொடுத்துட்டான் அந்த வஜ்ராயுதத்தை? முருகன் கையில. முருகன் கையிலையும் இருக்கும். முருகன் கையில பாத்தீங்கன்னா மூவேளை அந்த குச்சி குச்சியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வேல் மாதிரி இல்லாம குச்சி குச்சியா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேரு வஜ்ராயுதம்னு பேரு. ஆக நம்ம முதுகந்தண்ட ஆக்டிவேட் பண்ற அருளுடையவர் குருநாதர்னு சொல்லுவதுதான் முருகன் கையில இருக்கிற வஜ்ராயுதம். அப்ப குருநாதர் கையில கிடைச்சு மந்திர உபதேசம் பெற்று முதுகந்தண்டு மூலமாக மூச்சு காற்றை நாம் விட்டோம்னா எதிர்த்தாப்பிக்கிற மகிஷன் என்ற இருள் மறைந்து ஒளிக்கு சென்று விடுவோம் என்று சொல்வதுதான் ஆயுத பூஜை. அப்போ எது ஆயுத பூஜை? இந்த உடம்பை பயன்படுத்தி, இந்த உடம்பை ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்த்தாப்பு இருக்கக்கூடிய இருளை அழிக்கிறதுக்கு பேரு தான் ஆயுத பூஜை. இப்படி சொன்னா செய்வோமா? வீட்டுல ஆயுத பூஜை அன்னைக்கு நிறைய பண்ண அப்படின்னா என்ன வரும், உள்ள நிறைய உனக்கு காசு வரும், பொருள் வரும், நீ தொட்டதெல்லாம் அப்படின்னு சொன்னாதான் செய்ய ஆரம்பிப்போம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும். எப்போ இந்த ஸ்டேஜ்ல ஆயுத பூஜைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதெல்லாம் நீ வாங்கிடலாம், இதெல்லாம் ஓகேலாம். ஆனா இருள் என்ற இருட்டை அழிக்கணும்னா உன்னுடைய உடம்புல மூச்சு காத்த சரியா பயன்படுத்தி முதுகந்தண்டு வழியா குருநாதர் மூலமா விட்டு 6 ஆதாரங்களையும் சுழற்றி 6 சக்கரங்களையும் 12 ஆதாரங்களையும் செஞ்சு 3 நாடிகளையும் எழுப்பி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள்லாம் யாரு? அவங்கதான் உண்மையான ஆயுத பூஜை கொண்டாடுறோம். நம்ம ஆயுதத்தை வச்சு இருக்கோம், ஆனா பயன்படுத்தவே இல்லை. அப்ப நம்ம ஆயுத பூஜை கொண்டாடலாமான்னு கேட்டா இல்லை. ஆனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? ஆக ஆயுத பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இருளை அழிப்பதற்கு நம்முள் இருக்கும் சக்தி ஆயுத பூஜை. இருளை அழிப்பதற்கு இறைவனோட சக்தியை வச்சு கும்பிட்டா சரஸ்வதி பூஜை. புரியுதுங்களா? என்னை பாருங்க நல்லா. இருளை அழிப்பதற்கு இறைவனுடைய சக்தியாக அன்னை சரஸ்வதி மகா காளியாக மகிஷாசுர மர்தனியாக அவள் எழுந்து அது என்ன பண்றா? இருளை அழிச்சு காமிக்கிறான். இறைவனோட சக்தியால இருளை அழிக்க முடியும்னு அவன் காமிக்கிறான். நீங்க எல்லாரும் கராத்தே கத்துக்கிறீங்கன்னா மாஸ்டர் சொல்லி தருவாரு. மாஸ்டர் சொன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? மாஸ்டர் சொன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? நாமளும் செய்யணும். நமக்கு கண்ணு முன்னாடி அன்னை மகிஷாசுர மர்தினி மகிஷனை கொண்டு காமிக்கிறான், இருளை அழிக்க முடியும், கவலைப்படாத. இப்ப நாம என்ன பண்ணணும்? முதுகந்தண்டு வழியா காத்த எழுப்பி இருளை அழிக்கணும். அதுதான் நம்ம டாஸ்க். நாம என்ன பண்றோம்? கடைசி வரைக்கும் 2 வாழை மரத்தை வாங்கி 2 மஞ்சளை தெளிச்சு ஒரு அருவாளுக்கும் கத்திக்கும் பூஜை பண்ணி இதுதான் ஆயுத பூஜைன்னு கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆயுத பூஜை அல்ல. நம்மளுடைய முதுகந்தண்டை ஒவ்வொரு நாளும் இருக்குன்னு நீங்க முதுகந்தண்டு மூலியம் மூச்சு எப்படி நான் விட முடியும்னு கேட்கலாம். கவலைப்படாதீங்க. குருநாதர் வந்துட்டாருன்னா நீங்க கால் மடக்க வேணாம், பயிற்சி செய்ய வேணாம். உங்களுக்கு முன்னாடி குருநாதர் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா மூச்சு காத்து எது வழியா போயிடும்?
முதுகந்தண்டு வழியா போய் 6 சக்கரங்களும் சுழல ஆரம்பிச்சோம். அப்போ உங்க முன்னாடி இருட்டே இருக்காது, வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சம் தான் இறைவன். ஆக அந்த இறைவனை காணுவதற்கு உபாயம் சொல்லி தருவதுதான் இந்த நவராத்திரி, சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை. இதெல்லாம் இப்ப புரிஞ்சுதுங்களா? நவந்தரும் வேதங்கள் 9 வடிவமாக அன்னை பராசக்தி இறங்கி வர்றா, அது நவராத்திரி. ஞானம் இருந்தாத்தான் இருளை அழிக்க முடியும்னு சொன்னாங்க, அது பேரு சரஸ்வதி பூஜை. ஆயுத பூஜை என்பது உடலையே ஆயுதமாக கொண்டு இந்த இருளை அழிக்க வேண்டும், அது ஆயுத பூஜை. ஆக நவராத்திரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சரஸ்வதி பூஜைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன, ஆயுத பூஜைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டோமா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுக்கான விளக்கம் புரிஞ்சுதுங்களா? ஆக இந்த விளக்கத்தோடு நாம் என்ன பண்ண போறோம், உள்ளுக்குள்ள போறோம். இப்போ இந்த ஆன்மா உடலை எடுத்தது எதற்காக அப்படின்னா, அது இந்த உடலை திரும்ப பெறாம இருக்கிறதுக்காக. வாடகை வீட்டுல ஏன் இருக்கும்? வாடகை வீட்டுல ஏன் இருக்கும்? ஒரு நாள் சொந்த வீட்டுக்கு போயிருவோம்ன்ற நம்பிக்கை. அதுதானே சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், வைக்கிறோம். அம்மாவா இல்லையா? வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கான காரணம் சொந்த வீட்டுக்கு போயிருவோம்னு. யாராவது வாடகை வீட்டுல இருந்துக்கிறோம்னு நினைச்சு விட்டுருவோமா? இல்ல. அது போல இந்த உடல் எடுத்தது இறைவனுடைய திருவடி சேர்வதற்காகத்தான். இந்த உடல்லே இருக்கிறதுக்காக இல்ல, இந்த வாடகை வீட்லயே இருந்துக்கிறதுக்காக. இது வாடகை வீடு, இந்த உடம்பு வாடகை வீடு, நிரந்தரமான வீடு. இது இறைவனுடைய திருவடிதான் நிரந்தரமான வீடு. அப்போ வாடகை வீட்டுல இருந்துட்டு எப்படி சொந்த வீட்டுக்கு போறது ஒரு நல்ல காரியமோ, அது போல இந்த உடல்ல இருந்து இறைவனுடைய திருவடிக்கு போறதுதான் நம்ம. அப்ப இந்த உடம்பு எடுத்தது எதுக்காகன்னா, ஒவ்வொரு நாளும் பூஜையில சொல்லிக்கணும், இந்த உடம்பு எடுத்தது இறைவனுடைய திருவடி போறதுக்காகத்தான். மித்ததெல்லாம் என்ன? மித்ததெல்லாம் லொல்லாக்கிதான், லொல்லாக்கி. மித்ததெல்லாம் சும்மா, ஆமா, மித்ததெல்லாம் எல்லாமே லொல்லாக்கி தானே தவிர இறைவனுடைய திருவடி சேர்வதற்காகத்தான் இந்த ஆன்மா இது போச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு பாடம் கவனிக்காம மத்த எல்லா வேலையும் செய்யும். பாத்துருக்கீங்க, படிக்காத பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு கவனிப்பாங்க, ஓடுவாங்க, வைப்பாங்க. கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கு எதுக்கு போனோம்னு தெரியாது. கடைசியில எல்லாரும் பாஸ் ஆகி இப்போ அடுத்த கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை மட்டும் அதே கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் தெரியும், ஆஹா, அப்போ இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்போட அனுக்கிரகம் தெரியாது. இந்த உடம்பு கலண்டதுக்கு அப்புறம் நம்ம கூட வந்த எல்லாருமே சிவனுடைய திருவடிக்கு போறப்ப நம்ம மட்டும் போக முடியாம உட்கார்ந்துக்கிறப்பதான் தெரியும். ஆனா நம்ம அடியார்களுக்கு அந்த நிலை வரப்போறது இல்ல. நாம எல்லாரும் என்னது, கூண்டோட கைலாசம். யாரும் மிஸ்ஸிங் கிடையாது, யாரும் மிஸ்ஸிங் கிடையாது. இறைவனோட திருவடியை சென்று சேர்ந்தே தீர்வோம், மாற்று கருத்தே இல்லை. அதுவும் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா. அதனால தைரியமா இருங்க. நாம இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வதற்காகத்தான் இந்த பிறப்பையே. அப்படி பிறப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம திருவாசக சிந்தனையிலே ஜாயின் பண்ண முடியும். நம்ம திருவாசக சிந்தனை ஜாயின் பண்ணிட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு இனி பிறப்பு இல்லை. இனி பிறப்பு இல்லாம இருப்பதுதான் பெரிய பெரிய விஷயம். சரி, ஒண்ணு தெரிஞ்சுக்குவோம். இப்ப ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கலாமா? அப்போ நாம பிறப்பெடுத்தது, இந்த உடல் எடுத்தது திரும்ப உடல் எடுக்காம இருப்பதற்காக. தப்பு பண்ணா எங்க போடுவாங்க? தப்பு பண்ணா நீங்க சப்போஸ் திருடிட்டீங்க, உங்களை எங்க போடுவாங்க? நல்ல வேலை, கரெக்டா சொல்லிட்டாங்க. தப்பு பண்ண உங்களை ஜெயில போடுவாங்க. இப்ப நீங்க ஜெயில இருக்கீங்க, திரும்ப என்ன பண்ணோம்? ஜெயிலுக்கு வராம இருக்கிறதுக்கு நல்லது செய்யணும். அங்க உட்காந்து அந்த இடத்துல நல்லது செஞ்சா அக்டோபர் 2, நாளைக்கு தானே அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தெரியும்ல, பாத்தீங்கன்னா நல்லிடத்தை காரணமாக 6 மாத சிறை தண்டனையை 6 நாளாக குறைத்து கொண்டு காந்தி ஜெயந்தி என்று இத்தனை சிறையாளர்கள் வெளிவந்தார்கள்ன்ற மாதிரி இந்த உடம்ப கொடுத்திருக்காரு. தப்பு பண்ணனால இந்த சிறைக்குள்ள வந்திருக்கோம். அதனால இந்த சிறைக்குள்ள திரும்ப வரக்கூடாதுன்னு என்ன பண்ணோம்? நல்லது பண்ணோம். அதை விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள திரும்ப போய் திருடினா என்ன பண்ணுவாங்க? தண்டனை என்ன ஆயிடும்? 6 மாசம் தண்டனை 6 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறமா தண்டனை அப்படியே ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். ஆக நாம இப்ப இருக்கிறது சிறை. அந்த சிறையிலிருந்து மீள்வதற்காக நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். இறைவனை நினைக்கிறது தான் நல்லது. பெருசா பெருசா இறைவனை நினைச்சா போதும், திருவடிக்கையில கூட்டு போப்பா அப்படிங்கிற சிந்தனையோட தினமும் நம்ம நடந்தாலே அதுதான் நாம செய்கின்ற. இறைவன் ஒருத்தர் இருக்கான், நாம நம்மளால முடிஞ்ச நல்லதை 4 பேருக்கு செய்யணும்ன்ற எண்ணத்துல இருந்தாலே காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன ஆயிடும்?
ரிலீஸ் ரிலீஸ் அது மாதிரி சிவபெருமான் நம்ம அத்தனை பேரையும் மீண்டும் சிறை வாராமல் அவனுடைய திருவடிக்கு சேர்க்க போறான். சிறைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அவன் திருவடிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க தான் சொல்லணும். திருவடிக்கு போறது ஆசைங்க. கண்டிப்பா திருவடிக்கு போறதா நம்மளுடைய விலை. அதனால இறைவனுடைய திருவடியை நாம் சென்று சேர வேண்டும். அதுதான் இந்த ஆன்மா எடுத்ததுக்கான நம்ம இந்த உடல் எடுத்ததுக்கான காரணம். இந்த உடல் எடுத்ததுக்கான காரணத்தை தெரியாமலே பல ஆன்மாக்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ இது இருக்குல்ல, புலி இருக்குல்ல, புலி கிட்ட போய் நீ உடல் எடுத்தது எதுக்கு தெரியுமா? இறைவனுடைய திருவடி அடையுதுன்னு சொன்னா அது புரியுமா? கேக்குமா? என்ன பண்ணும்? நம்மளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படிதானே? ஒரு காகம் இருக்கு. காகத்துக்கிட்ட போய் என்ன சொல்றீங்க? ஏய், தினம் போய் காலையில எந்திரிச்சு அதை சாப்பிடுற, இந்த சாக்கடையில் இருக்கிறத சாப்பிடுற, அதெல்லாம் செய்யாத. இந்த உடல் எடுத்ததே அதுக்கு யாருக்காக? சிவபெருமானுடைய திருவடி அடைவதற்காகன்னு சொன்னா காக்கா கேக்குமா? கேட்க. ஆனா இந்த ஆன்மா மனித உடல் நம்ம எடுத்த நம்ம கிட்ட நமக்கு புரியுற மாதிரி யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? அப்போ மானிடராய் இந்த பிறவி உடம்புல எடுத்தது பெரிய விஷயம் இல்ல. செல்வரத்தி அம்மா சுவாமி இதான் சொல்ல வரீங்களா? நல்லது. இப்போ நம்ம நினைச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு பெரிய பேரு பெற்றவர்கள். நாம இந்த ஆப்பிரிக்கா மக்கள்கிட்ட போய் நான் போய் சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அமெரிக்கால போய் நான் பாடா இப்ப அமெரிக்காக்காரன் கூட தெரிஞ்சுட்டு வர்றான். பாத்தீங்களா? அமெரிக்காக்காரன் பார்த்தீங்கன்னா ஈசால உட்கார்ந்து இருக்கான். அங்க பார்த்தா நம்ம கோவில் திருவண்ணாமலை சுத்தி வர்றான். ஐரோப்பாக்காரன் திருவண்ணாமலை சுத்தி வர்றான். பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்களா? எல்லா நாடுகளும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்ல வரீங்களா? தமிழ் பேசுகின்ற சமூகத்துல, சிவபெருமான வழிபாடு செய்கின்ற சமூகத்துல, அடியார்கள் நிறைந்த சமூகத்துல நம்மளை பெருமானம் நிக்க வச்சிருக்கா அப்படின்னா நாம இதுலயே பாஸ் ஆயிட்டோம். எங்க? சிவனுடைய திருவடிக்கு போனதுல இதுலயே பாஸ் ஆயிட்டோம். இனி கொஞ்சம் பிரயத்தனம் தான் பண்ணா எங்க போயிடலாம்? இறைவனுடைய திருவடிக்கு போயிடலாம். ஆக இந்த உடல் எடுத்தது இறைவனுடைய திருவடியை சேர்வதற்காக. அப்ப எப்படி சேர முடியும்? இறைவனுடைய திருவடியை எப்படி சேர முடியும்? இந்த உடலை மட்டும் எடுத்தா போதுமா? இல்ல, அதுக்கு சில விஷயங்கள் செய்யணும். சிவபெருமானை வழிபாடு செய்வதனால அவனுடைய திருவடியை அடைஞ்சு விட முடியுமான்னா அடைஞ்சு விடலாம், விடாமலும் போகலாம். என்ன அது புது கதையா இருக்குன்னு கேட்கலீங்கன்னா, சிவபெருமான திருவடியை அடைகிறனால அவன் திருவடியை அடையலாம், அடையாமலும் போகலான்றீங்களே, என்ன கதை இது? சரி, ரெண்டாவது, இது ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க வேணா இப்ப வேணா பாத்துக்கோங்க. இப்போ நடராஜன் ஐயாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் நடராஜன் ஐயாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புறேன். நான் என்ன பண்றேன்? நடராஜன் ஐயாவோட பேரை எழுதி உள்ளுக்குள்ள கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வச்சு பேஸ்ட் பண்ணி எதுல போட்டுட்டேன்? போஸ்ட் பாக்ஸ்ல போட்டேன். இப்ப நான் யாருக்கு போட்டிருக்கேன்? நடராஜன் ஐயாவுக்கு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டேன். இப்ப நடராஜன் ஐயாவுக்கு அது போகுமா போகாதா? சூப்பர்ல. நான் போகாதுன்றேன். எப்படி தெரியுமா? நான் போட்டேன்ல அந்த பெட்டி, அந்த அஞ்சல் பெட்டி இருக்கு இல்லையா? இந்த அஞ்சல் பெட்டி என்னைக்குமே கிளியர் ஆகாது. அது ஏதோ ஒரு ஊர்ல கிளியர் ஆகாத பெட்டி. கிளியரே ஆக மாட்டாங்க, சும்மா வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. அது அந்த ஊர்ல அந்த பெட்டியவே எடுத்திருக்காங்க, ஆனா கிளியர்னு போடல. அப்ப அந்த பெட்டிக்குள்ள நான் போட்டேன்னா அவருக்கு நான் நினைச்சுக்கிட்டேன், நான் என்ன நினைச்சேன்? அவருக்கு போயிடும்னு நினைச்சு போட்டேன். போட்டா அவர் அட்ரஸ் கிளியரா தான் எழுதிருக்கேன். ஆனா போட்டனால அந்த பெட்டி கிளியரன்ஸ் ஆனாதான் போகும். கிளியரன்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க. தண்ணி மழை பெஞ்சிருச்சு, சாரல் அடிச்சிருச்சு உள்ளுக்குள்ள, என்ன ஆயிடும்? உள்ளே நனைஞ்சு தங்கிடுங்க. அது எடுத்தாதான் கிளியரன்ஸ் பண்றது திறந்து பாக்குற என்ன ஆயிடும்? ஐயா உள்ளுக்குள்ள நான் ஏதோ ஒண்ணு ஜீனியோ சக்கரையோ வச்சிருந்தேன், கரைஞ்சிடும். அவருக்கு போகுமா போகாதா? அப்போ போகல. ஆனா நான் என்ன பண்றேன்? மகேஷையா கூப்பிடுறேன். ஐயா இங்க வாங்க, இது ஒரு கையில இந்த பை இருக்கு, நடராஜன் ஐயா கிட்ட இதை கொடுக்கணும். இது அவங்களோட அட்ரஸ், அதை கொண்டு போய் அவர்கிட்ட போய் சேர்த்துருங்கன்னு நான் சொல்றேன். இப்போ நடராஜன் ஐயாரு கன்ஃபார்மா போகுமா போகாதா? மழை அடிக்குது, மழை அடிச்சா என்ன பண்ணுவாங்க? மறைச்சு வச்சுக்குவாங்க, ஒண்ணும் ஆகாது.
நடராஜன் என்ன பண்ணுவாரு, சரி மகேஷ் என்ன பண்ணுவாரு, ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஐயா கொடுத்துருக்காரு, என்னமோ ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் போடுவாங்களா இல்லையா? வெயில் அடிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாத்து கொண்டு போவாங்க இல்லையா? அப்போ சிவபெருமானுக்கு டைரக்டா பக்தி செஞ்சீங்கன்னா சிவபெருமான்கிட்ட நீங்க போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனா அடியார் மூலமா ஒரு பக்தி செஞ்சீங்கன்னா சிவபெருமானிடம் சென்றே சேர்வீர்கள். அதனாலதான் அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பக்திய சிவபெருமான் கிட்ட நாம சில சமயம் தொய்வடைஞ்சிருவோம். போயா இந்த போய் நான் என்னத்தை கண்டேன், இந்த திருவாசகனுக்கு போய் என்னத்தை கண்டேன், எனக்கு கஷ்டம் தான் வருது அப்படின்னு சொன்னாலும் கவலைப்படாத, நல்லது நடக்கும்னு காது நல்ல மங்களமான வார்த்தையை சொல்லி திரும்ப கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திரும்பவும் நம்மளுடைய அப்படி பாக்கெட் எல்லாம் போட்டு மழை பெஞ்சா உள்ளுக்கு நினையாத மாதிரி பாக்கெட் எல்லாம் போட யாரோட வேலை? யாரோட வேலை? யாரோட வேலை? அடியார்கள் வேலை. நம்மளுடைய பக்தியில குறை நிறை இருக்கு. வெளியில ஏதாவது ஃபேக்டர் மூலமா என்விரான்மெண்ட் மூலமா நம்மளுடைய பக்தி குறையுது கூடுது அப்படின்னா அதை சரியா பக்குவப்படுத்தி என்ன கொண்டு போய் சேர்த்துருவாங்க, சிவபெருமான் திருவடிக்கு சேர்த்துருவாங்க. நீங்க தனியா பக்தி பண்ணா சிவன்ட்ட போய் சேரலாம், சேராமலும் போகலாம். ஆனா அடியார்களோடு கலந்து செய்கின்ற பக்தி சிவத்தோடு சரியாக கொண்டு சேரும். தனியா பக்தி பண்ணா ராவணன் மாதிரி பக்தி பண்ண முடியுமா? தான் கைய வெட்டினான், இறைவன் வான் கூப்பிட்டா வரல, தான் கைய வெட்டினா வரல. தன்னுடைய உடம்புல அத்தனையும் 20 தோள்களையும் வெட்டினான், 20 தலையும் வெட்டினான். கடைசி தலை வெட்டுறப்ப சாமி வந்துட்ட. அவ்வளோ பக்தி பண்ணவன் கடைசியில அவனுக்கு இறப்பு நிகழ்ந்ததா, ரொம்ப கேவலமான இறப்பு நிகழ்ந்ததா. ஆக ராவணன் தன் பக்தி செய்தான், தனியா பக்தி செஞ்சான், அடியாரோட பக்தி செஞ்சான். ஆனா அடியாரோடு பக்தி செஞ்ச யாராவது மிஸ் ஆயிருக்குமா? மிஸ் ஆகல. அதனால செய்கின்ற பக்தி அடியவர் தொகையோடு கலந்திருந்தால் சிறப்பு. புரியுதுங்களா? அடியவர் தொகையோடு கலந்திருக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க செய்யற பக்தி சிவன்கிட்ட போய் சேர்ந்தாலும் சேரலாம், சேராமலும் போகலாம். எவ்வளவு பெரிய படிப்பினை பாருங்க. நீங்க சிவபெருமானுக்கு வைக்கின்ற ஒரு சாதம் சிவபெருமான் போய் சேரலாம், சேராம போகலாம். ஆனா அடியவருக்கு நீங்க செய்கின்ற உணவு சிவபெருமான்கிட்ட கன்ஃபார்மா போய் சேரும். நீங்க அடியவருக்கு கொடுக்கிற துணி சிவபெருமான்கிட்ட கன்ஃபார்மா போய் சேரும். அடியவருக்கு செய்கின்ற உபகாரம் சிவபெருமான்கிட்ட போய் கன்ஃபார்மா சேரும். இத நம்முடைய திருமணத்துல நடமாட கோயில், படமாட கோயில் ஒன்று ஈகில். படமாட கோயிலுக்கு ஒரு பொருள் வச்சீங்கன்னா சிவபெருமான்கிட்ட போகலாம். ஆனா நடமாட கோயில்னா யாரு? நடமாட கோயில் யாரு? அடியார்களுக்கு இன்னொரு பேரு நடமாட கோயிலா. யார் சொல்றா? திருமூலர் சொல்றார். இந்த நடமாட கோயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமானுக்கு நம்ம அடியார்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது சிவபெருமானுக்கு சென்றே தீரும். இன்னும் ஒரு செய்தி சொல்லி இந்த பாட்டுக்குள்ள போயிடலாம். ஒரே ஒரு செய்தி, அடியார்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும். முடிஞ்சா எல்லாரும் உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணலாம், நான் பாக்குறோம்னு ஆசைப்படுறேன். முடிஞ்சா தவம் 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 ஆக 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 வானத்துல மில்ற நட்சத்திரம் மாதிரில இருக்கு. வானத்துல இருக்க மொத்த நட்சத்திரமும் அடியனுடைய அந்த இதுலதான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, உங்க எல்லாரையும் பார்க்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க நிறைய அடியார்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பரவாயில்ல. அடியார்கள் வந்த அடியார்களுக்கான சிறப்பு செய்தி இன்னைக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடியார்களுக்கு தொண்டு செய்யறது, இப்போ அடியார்கள் இப்ப திருக்கூட்டத்துல நீங்க இணைஞ்சிருக்கீங்கல்ல எல்லாரும், இப்ப எங்க உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும்? ஐயா திருக்கூட்டம் ஐயா. திருக்கூட்டத்துல இணைஞ்சிருந்தா அதுல ஏற்பட நன்மை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். நீங்க அடுத்த வாரத்துல கன்ஃபார்மா வருவீங்க, மிஸ் ஆகாம. எப்பயும் மிஸ் ஆகாம தான் வருவீங்க, அது வேற விஷயம். எப்பயும் மிஸ் ஆனா இன்னும் அழுத்தி சொல்லணும்ல, அவங்களுக்கு அதனுடைய சிறப்பு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மத்தவங்ககிட்டையும் போய் சொல்லுவீங்கல்ல. என்னன்னா, நீங்க அடியார் திருக்கூட்டில் இருக்கிறப்போ வினை உங்களை வந்து சேராது. நீங்க அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறப்போ வினை உங்களை வந்து சேராது. எப்படி நீ சொல்றத நம்பலாம்? ஆனந்து டேய், நல்லா காதுல பூசுத்துறடா, ஏதோ நீ நடத்துற திருவாசனைக்கு வரணும்ன்றதுக்காக கதையா ரீல் அடிக்கிற, என்னமோ திருக்கூட்டத்துக்கு வந்தா வினை வராதாம எப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்க. நமக்கு வினை வந்து சேரணும்னா, நல்லா கவனிங்க, நமக்கு வினை வந்து சேரணும்னா நாம எதோடு தொடர்பு கொண்டிருக்கணும்? இந்த உடம்போடு தொடர்பு கொண்டிருக்கணும், இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தா நமக்கு வினை வந்து சேரும்.
ஏன்னா வினை எதுக்காகத்தான் வச்சது? நம்ம வினை எதுக்காகத்தான் வரும்? உலக தொடர்புடைய விஷயத்தோட தான் வரும். புரியுதுங்களா? எதையோ ஒண்ணு பார்க்கணும், எதையோ ஒண்ணு செய்யணும், ஒரு அடி வாங்கணும், கண்ணீர் விடணும், இது எல்லாமே என்னது? உலகத்தோடு கலந்திருந்தாதான் வினை வந்து சேரும். உலகத்தோடு கலந்திருக்குன்னு வச்சுக்கோ, வினை வந்து சேருமா? உலகத்தோட கலந்திருந்தாதான் வினை வந்து சேரும். உலகத்தோட கலக்கல நீங்க, அப்ப வினை வந்து சேருமா? சேரல. இப்ப யாரோட கலந்திருக்கீங்க? சிவத்தோட கலந்திருக்கீங்க. சிவத்தோட கலந்திருந்தா வினை உங்களை வந்து சேராது. ஏன்னா சிவன் வினை செய்யல, அவனோட கலந்திருக்கோம், அதனால வினை வந்து சேராது. இன்னும் புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லுவோமா? நீங்க வீட்டுல இந்த சுவிட்ச் போடுறோம்ல, இந்த சுவிட்ச் எதோட சேர்ந்திருக்கணும்? எப்ப லைட் எரியும்? வெளியில வர்ற கரண்டோட இந்த சுவிட்ச் தேர்ந்திருந்தா மட்டும்தான் லைட் எரியும். கரண்ட்ல இருந்து எடுத்துட்டோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், லைட் எரியுமா? அது மாதிரி இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களோட இந்த ஆன்மா உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களோட கலந்திருந்தா மட்டும்தான் வினை வரும். அந்த உலகத்தோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறதா அங்க என்ன வராது? வினை வராது. இப்ப நம்ம யாரு கூட சேர்ந்திருக்கோம்? நீங்க தான் சொல்லணும். சிவத்தோட சேர்ந்திருக்கோம். அப்ப சிவத்தோட சேர்ந்திருந்தா வினை வராது. நீங்க ஒண்ணு கேட்கலாம்ல, என்கிட்ட ஒண்ணு கேட்கலாம். என்ன கேட்கலாம்? அப்ப நான் செஞ்ச வினை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 இருந்து 9:45 வரைக்கும் திருவாசனை புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடக்குது. இந்த 8 to 9:45 டயத்துல வர்ற வினை, நமக்கு ஒரு வினை வரணும்னு எழுதியிருப்பார்ல சாமி. அந்த வினை இப்ப என்ன பண்ணும்? புரியுதுங்களா? நான் கேள்வி கேட்கல, சரியான கேள்வி. அந்த டயத்துல இப்போ ஒரு சின்ன வினை வருது, அந்த நேரத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? யாருகிட்டயோ தேவையில்லாத வார்த்தையை பேசணும், யாரோ வந்து என்னை திட்டணும், யாரோ வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன கெடுதல் பண்ணணும்னு ஒரு வினை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வினை டயத்துல நம்ம எங்க உட்காந்துட்டோம்? சிவபெருமானோட உட்காந்துட்டோம். நம்மள வந்து இப்ப என்ன பண்ணாது? அந்த வினை வராது. இப்ப அந்த வினை எங்க போகும்? இப்ப அந்த வினை என்ன பண்ணுமா? இறைவனோட அருளால அந்த வினை அப்படி அழிஞ்சிடுங்க. இல்ல அந்த வினைக்கு அழிவு இல்ல. இந்த கவனி எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. 33 ஐயா அந்த வினை வெயிட் பண்ணிட்டு இருக்குமா நமக்காக? இல்ல அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க. அந்த வினை என்ன பண்ணுமா? நீங்க எல்லாரும் உங்க வாசலை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க வீட்டுல இருந்தா உங்க வாசலை பார்த்துக்கோங்க. வாசல்லையே அந்த வினை நிக்கும். நீங்க செஞ்ச நல்வினையும் தீவினையும் வாசல்லையே நிக்கும். டைம் மிஸ் ஆயிடுச்சு இல்ல, இப்ப உங்ககிட்டயும் வந்து சேர முடியாது. டைம் மிஸ் ஆயிடுச்சு, இப்ப உங்ககிட்ட வந்து சேர முடியாது அந்த வினைக்கு. அப்ப அந்த வினை எங்க போகும்னா, நல்லா கவனிங்க, நல்வினையா தீவினையா இருந்துச்சுன்னா யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாங்களோ அவங்க கிட்ட போயிடும். தீவினையா இருந்தா, உங்களுக்கு வர வேண்டிய வினை தீவினையா இருந்தா யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு போயிடுமா. கெடுக்கும் அடியவர்க்கும் அவர் குலத்தை அறுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல வேல்மாறல்ல. நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேல் போய் அவங்களுக்கு வினை கூட்டும். அது மாதிரி நாம 8 to 9:45 இங்க உட்கார்ந்து இருக்கோம். இந்த டயத்துல வர்ற தீய வினை என்ன பண்ணும்? நமக்கு தீய என்ன நினைச்சாங்கல்ல அவங்களோட கனெக்ட் ஆயிடாது. ஏன்னா தீயனத்தோட கனெக்ட் ஆகும். தீவினை தீயனத்தோட நம்மள யாரெல்லாம் இவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லா வந்துட்டானே, படுபாக இப்படி ஆயிட்டானே, அங்க போயிட்டானே, வீடெல்லாம் கட்டிட்டானே, இப்படி ஆயிட்டானே, அங்க போயிடும். அதனாலதான் அந்த சரி நல்வினை செஞ்சோம்ல, இது முக்கியமான கேள்வி. நல்லா கவனிக்கும். இதுதான் நமக்கு சர்ப்ரைஸ், இதுதான் நமக்கு கிஃப்ட். நல்லா கவனிச்சோம், இதுதான் நமக்கு கிஃப்ட். தீவினை செஞ்சோம், யாருக்கு போயிடுச்சு? நம்மளோட தீவினை டைம் மிஸ் ஆயிடுச்சு. யாருக்கு போயிடுச்சு? நினைச்சாங்களோ அவங்களுக்கு போயிடுச்சு. நமக்கு யாரெல்லாம் தீயது நினைச்சாங்களோ அவங்களுக்கு போயிடுச்சு. நல்வினை இருக்குல்ல, நம்ம செஞ்ச நல்வினையும் அந்த டயத்துல வரும்ல. 8:45 9:50 நல்வினையும் வரலாம்ல. நல்வினையும் அங்கேயே தான் நிக்கும். நல்வினை யாருக்கு போகும் தெரியுமா? நமக்கு நல்லது நினைச்சாங்கல்ல, நம்ம அடியாரா வர்றப்போ நம்ம கவனிச்சாங்கல்ல, நம்ம அடியாரா வர்றப்போ நம்ம திருப்படி வணங்குனாங்கல்ல, அடியாரா வர்றப்போ நம்மள வந்து சிவமாவே பாவிச்சாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் நல்வினை போகும். இந்த கவனிங்களேன், இங்க 33 பேர் இருக்கோம். நாம செஞ்ச நல்வினை இருக்குல்ல, நான் செஞ்ச நல்வினை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் 33 பேருக்கும். நீங்க செஞ்ச நல்வினை நமக்கு. அப்போ நாமெல்லாம் என்ன கணக்குல உட்கார்ந்துருக்கோம்? எல்லாருடைய நல்வினையும் வாங்க. அப்ப அடியார் திருக்கூட்டத்தோடு இணைஞ்சிருந்தா எத்தனை அடியாரோட சேர்ந்து இருக்கோமோ அத்தனை அடியாருடைய நல்வினை நம்மள வந்து சேர்ந்தோம். நமக்கு யாராவது கெடுதல் அடியாரோட இணைந்திருந்தா
ஐயாவுக்கு போய் சேர்ந்திருக்கும். 33 ஐயா. அடியாருடைய நல்வினைகள் ஐயாவுக்கு போய் சேர்ந்திருக்கும். நமச்சா. இன்னொன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கும் 33 அந்த நல்வினை எல்லாம் சேர்ந்துரும். ஏன்? நாம நல்லதை நினைச்சு உட்கார்ந்து இருக்கோம், அடியார்களுடைய திருவடி நினைச்சு உட்கார்ந்து இருக்கோம். சோ அதனால தனிமையான பக்தி என்றும் சரியாகாது. நான் மட்டும் போறேங்க, நான் மட்டும் சாமியை கும்பிடுறேங்க, தினமும் சிவலிங்கத்துக்கு நான் பூஜை பண்றேங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க போடுறது சிவன் கிட்ட போகலாம், ப்ராபபிலிட்டி தான் தவிர கன்ஃபர்மிட்டி கிடையாது. ஆனா அடியார்களோடு செய்கின்ற பக்தி கன்ஃபர்மிட்டி பல்கி பெருகும். என்னடா நேத்து ஒரு பூ தானே போட்டேன், நேத்து ஒரு பூ தான் நான் சாமிக்கு போட்டேன், இன்னைக்கு காலையில நான் நினைச்சு பார்க்க முடியாத நல்லது நடந்துருச்சு, ஒரு பூக்கா அவ்வளவு போட்டிருக்கானா? இல்ல, அடியார்களோடு சேர்ந்து இருந்தோம்ல, அத்தனை அடியார்களுடைய நல்வினையும் நம்மள சேரும். இது தின்னும், சும்மா ஏதோ உங்களை இது பண்றதுக்காக இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்தி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தனிமையில பண்ண வேணாம், 4-5 பேரை கூட்டி பண்ணுங்க, அடியவர் திருக்கூட்டத்தோட இணைஞ்சிருங்க. உங்க அடியவர் திருக்கூட்டம் ஏங்க, நான் எங்கெங்க போறது, நான் இருக்கிறது அமெரிக்கால இருக்கேன், நான் இருக்கிறது ஐரோப்பால இருக்கேன், நான் இருக்கிறது எத்தியோப்பியால இருக்கேன், நான் எங்கெங்க அடியவர் திருக்கூட்டத்துக்கு போறதுன்னா உங்களுக்காகவே வெர்ச்சுவல் அடியவர் திருக்கூட்டத்தை வச்சிருக்கோம். அதுதான் திருவாசக சிந்தனை. 8:30 புதன்கிழமை 8:30 9:55 வரைக்கும் நீங்க இருக்கலாம். நீங்க எந்த நாட்டுல வேணாலும் இருக்கலாம். சரி, இல்ல எங்க யூடியூப்ல நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்களேன், அந்த 1.5 மணி நேரம் யார் கூட இருப்பீங்க? எங்க 33 அடியார்களோட சேர்ந்து இருப்பீங்க, இல்லாட்டி 50 அடியார்களோட சேர்ந்து இருப்பீங்க. யூடியூப்ல கேட்கலாம். ஆனந்த் பேசுறது மட்டும் கேட்கணுமா? இல்ல, யாரு நல்லது பேசினாலும் கேட்கலாம், யாரு சிவத்தை பத்தி பேசினாலும் கேட்கலாம். அப்படி கேட்டுட்டு இருக்கிறப்ப நீங்க யார் கூட தொடர்பு இருக்கீங்க? சிவத்தோட தொடர்பு இருக்கீங்க. சிவத்தோட தொடர்புல இருந்தா என்ன வராது? என்ன வராது? எந்த வினையும் வராது, நல்வினையும் வராது, தீவினையும் வராது. நான் தெரிஞ்சுக்கணும், நல்வினையும் வராது, தீவினையும் வராது. சிவத்தை வழிபாடு செஞ்சா மட்டும்தான் நல்வினையும் தீவினையும் ரெண்டும் வராது. யார படுபாவி நல்வினையும் வராதுன்னு தேட, என்னடா நல்வினையும் கூட அப்ப அததான் சொல்லியிருக்காரு, இருள் சேர் இரு வினையும் சேரா. 2 வினையும் இருளத்தான் காட்டும். நல்வினை செஞ்சா அடுத்த பிறவில நல்ல பிறப்பை எடுப்பீங்க, தீவினை செஞ்சா அடுத்த பிறப்புல தீய பிறப்பு எடுப்பீங்க. எந்த பிறப்புனாலும் ஜெயில் தானே. ஏசி போட்ட ஜெயிலு, இன்னொன்னு ஏசி போடாத ஜெயிலு, ரெண்டும் ஜெயில் தானே. புரியுதா? ஒரு ஜெயில்ல ஏசி போட்டிருப்பாங்க, நினைச்ச நேரம் சாப்பாடு எல்லாம் வரும், அது ஒரு ஜெயிலு. இன்னொரு ஜெயில்ல ஏசி இருக்காது, ஒண்ணும் இருக்காது, சாப்பாடு சரியா போட மாட்டாங்க. ரெண்டுமே என்னதான். தங்க விலங்கா இருந்தாலும் விலங்குதான். ரெண்டுமே ஜெயில் தான் இல்ல, ரெண்டுமே ஜெயில் தான். அப்போ நல்வினை செய்தாலும் பிறப்புன்ற ஜெயில் வந்துடும், தீவினை செய்தாலும் பிறப்புன்ற ஜெயில் வந்துடும். 2 ஜெயிலும் வராம இருக்கிறதுக்கு ஒரே உபாயம் சிவத்தோடு தொடர்பு இருக்குது. சிவத்தோடு நான் தொடர்பு இருக்கிறேனா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அடியார்களோடு தொடர்புல இருந்தா கன்ஃபார்மா சிவத்தோடு தொடர்புல இருக்குதான் உண்மை. இதை மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. ஆடடா நீ நல்லா சொல்றடே, நீ சொல்ற இன்னும் நம்பிக்கை வரல, எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. அதென்ன நீ சொல்லிட்டே போவ, இதுக்கு எதுக்காவது எக்ஸாம்பிள் நீ கொடுக்கணும்ல. எக்ஸாம்பிள் கொடுத்தா தானே எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நடந்த சம்பவத்தை ஏதாவது எக்ஸாம்பிளா காட்டு, அப்பதான் நம்புவோம்னா. இதுக்குதான் எடுத்துக்காட்டு யாரு? நம்மளுடைய மார்க்கண்டேயர். நம்முடைய மார்க்கண்டேயர் என்ன பண்றாரு? அவருடைய அகவை முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு? போய் சிவபெருமானோடு சிவநிஷ்டையில உட்கார்ந்துருக்காரு. இந்த சிவநிஷ்டையில உட்கார்ந்த உடனே என்ன பண்ண முடியல, அவருடைய வினை அவர்கிட்ட சேர முடியல. என்னாச்சு? சுருக்கு போட்ட யமன் என்ன பண்ணாரு? ஆமா, உதச்சவன யமன் என்ன பண்ணான்? சிவத்தை இழுத்தாரு. யமன் என்ன? யமன் செத்து போயிட்டான். யமன் செத்துட்டான். எல்லாருக்கும் நியூஸ் போகுது, யமன் செத்துட்டான். என்னது யமன் செத்துட்டான்? எல்லாரையும் சாகடிக்கிறேன் அவன் தான்டா, எல்லாத்தையும் சாகடிக்கிறேன் அவன் தான், அவனே செத்துட்டானா? வாய்ப்பே இல்ல. யாரா பண்ணான்னு கேட்டா சிவபெருமான். யாருக்காக பண்ணா? யாருக்காக யமனை கொன்னாருன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன புள்ள, 16 வயசு புள்ள சொன்ன நமச்சிவாய மந்திரத்துக்காக யமனையே அழிக்கின்ற ஆற்றல் நம்ம அப்பனுக்கு இருந்தா, நம்ம அப்பனுக்கு 16 வயசுக்குள்ள சொன்ன சிவமந்திரத்துக்காக யமனையே அழிக்கிற ஆற்றல் இருந்தா, நீங்க சொல்லுகின்ற மனதோடு பக்தியோடு உருகி சொல்லுகின்ற ஒவ்வொரு நமச்சிவாயத்துக்கும் நமக்கு எதிராக வருகின்ற அத்தனை வினையும் அவன் எட்டி உதக்கிறது காத்திருக்கான் சிவபெருமான்.
இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு புரிஞ்சுச்சா? நான் சொல்றது சிவத்தோடு தொடர்பு இருந்தா நல்வினையும் தீவினையும் உங்களை தொடராது. அந்த சிவத்தோட தொடர்பு கொள்ளணும்னா அடியார்களோடு தொடர்பு கொண்டுட்டா கன்ஃபார்ம் கனெக்ஷன் உண்டு, கன்ஃபர்மேஷன். நீங்க டைரக்டா சிவத்தோட தொடர்பு கொண்டா RAC ஆகலாம், வெயிட்டிங் லிஸ்ட் ஆகலாம், கேன்சல் கூட ஆயிடலாம். ஆனா அடியார்களோடு தொடர்பு கொண்டா RAC கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது, அந்த ட்ரெயின் கேன்சல் ஆகாது, கன்ஃபார்ம். அது பர்த் கன்ஃபார்ம். அதுவும் இல்லைங்க எனக்கு சைடு அப்பர் தாங்க வேணும், கன்ஃபார்மா கிடைக்கும். ஏன்னா சைடு அப்பர் தான் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. சைடு அப்பர் நீங்க வந்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்தீங்கன்னா சைடு அப்பர் பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் அதுக்கு தான் ஆசைப்படுவேன். சைடு அப்பர் சைட்ல இந்த 3 பக்கம் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த சைடு எல்லாம் உட்கார வச்சுட்டு நடுவில் இருக்கிறவங்க படுக்க மாட்டாங்க, நைட்டு படுக்க மாட்டாங்க. அதனால சைடு அப்பர் சைட்ல வர மாதிரி ஏதாவது அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு கன்ஃபார்ம். அப்போ இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க, சிவபெருமான் ஆடுறான்ல, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. சிவபெருமான் ஆடுறான்ல, எங்க பரவழியில ஆடுறான்ல, அந்த இடத்துல சைடு அப்பர் சைட் லோயர் நமக்கு தான் கன்ஃபார்ம். சிவபெருமான் ஆடுகின்ற அந்த திருக்கூத்துல சைடு அப்பரும் சைட் லோயரும் கன்ஃபார்ம். யாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஜாலியா படுத்துக்கிட்டுங்க. அப்பா ஆடுற ஆட்டத்தை பார்க்கறதுக்கு பேர் தான் முக்தி. அந்த முக்தியை நாம் பெற்றே தீர்வோம், மாற்று கருத்தே இல்லை. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அண்ணாச்சி டைலாக். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியவர் திருக்கூட்டத்தோட இணைங்க. ஆனா அடியனுக்கு ஒரு பெரும் பேர், என்னன்னா கிட்டத்தட்ட 450 அமர்வு. 450 அமர்வா. இப்போ ஒரு அமர்வுக்கு மகேஷ் ஐயா வந்திருக்கலாம், வராம போயிருக்கலாம். ஒரு அமர்வுக்கு நடராஜன் ஐயா வந்திருக்கலாம், வராம போயிருக்கலாம். சுசிலா. ஆனா இந்த 450 அமர்வுலையும் அடியன் இருந்தே ஆகணும், மிஸ்ஸிங் கிடையாது. ஆக இந்த 450 அமர்வுல பெருமான் உங்களோட சேர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறப்போ அடியன் இந்த பிறவியில 7 பிறவிகள்ல செய்த பெரும் பயன்தான் இந்த அடியார் திருக்கூட்டத்தோட இணைந்தது. சிவத்தோட இணைந்திருந்தேனான்னு தெரியாது, ஆனா எங்க அடியவர்களோட இணைந்திருந்தேன்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நல்லா நீங்க மத்தவங்களையும் சொல்லுங்க. நீங்க தனி பக்தி என்பது தனிமரம் தோப்ப ஆகாது. தனி பக்தி நாம என்ன பண்ணுவோம், தனியா பக்தி பண்ணா இன்னைக்கு அப்படியே நல்ல வேகத்துல பண்ணுவோம். நாளைக்கு அம்மா திட்டாங்க, அக்கா போன்ல திட்டிடுச்சு, என்ன பண்ணுவோம், அனுப்பாடா சாமியை கும்பிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் லீவ் விட்டுருவோம் சாமிக்கு. ஆனா அடியார்களோட பக்தி பண்ணா என்ன வரல, என்ன ஆச்சு, எல்லாரும் முற்றுதல் பண்ணிட்டு இருக்கோம், என்ன வாப்பா வாப்பா ரெண்டு வரியை படிச்சுட்டு போப்பான்னு சொல்லி வந்து கோமா தான் வருவான். என்ன சாமி என்ன பண்ணுச்சு, எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவே என்னை புரிஞ்சுக்கல, எங்க வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கல, எங்க மாமியார் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோபத்தான் வருவோம். வந்து அங்க உட்கார்ந்து சஷ்டிகை நோக்க சரவண பவனான்னு படிச்ச உடனே, அதுவும் அடியாரோடு சேர்ந்து படிச்ச உடனே அப்படியே தடத்தடன்னு எடுத்துட்டு ஓடிரும் பாருங்க. நம்ம வினையெல்லாம் நின்று அப்படியே கண்ணீர் மல்கி, யார் நம்ம திட்டினாங்கன்னே தெரியாது, யார் நம்மள பேசினாங்கன்னே தெரியாத அளவுக்கு நம்ம சாமி அதனால நான் உங்ககிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்க பக்தி செய்யுங்க, அதுவும் அடியவரோடு இணங்கி செய்யுங்க. அந்த பக்திக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பா திருவாசனை வரனாலும் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு கெட்ட பேரோ, உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழுமே தவிர உங்களுக்கு எந்த விதத்திலையும் இது குறைவா இருக்காதுன்றதை அடியன்னு சொல்லி மகிழ்கின்றோம். இப்ப புரிஞ்சுதுங்களா அடியாருடைய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பல்கி பெருகுது, நல்வினை பல்கி பெருகுதுன்னு தெரிஞ்சா அடியவர் நடுவுல போய் உட்கார வேணுமா? அதனால என்ன சொன்னாரு, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என் பொன்னம்பலத்து அரசே சொல்றாரா இல்லையா? அடியார் நடுவுல இருக்கக்கூடிய, அடியார் நடுவுலன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப நடுவுல போய் உட்காந்துருக்க, அது பேர் அடியார் நடுவுல இல்ல. இப்ப நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன் இல்ல, நீங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, ஆனாலும் நம்ம எல்லாரும் மனமும் ஒரு இடத்துல அப்படியே கட்டுப்பட்டு நம்ம எல்லாரும் முகத்தை பார்த்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு யாருன்னே தெரியாட்டினாலும் ஒரு பெரிய ஆனந்தத்துல உட்கார்ந்துருக்கோம்ல. இந்த அருளை பெறுவதுதான் சிவத்தோடு தொடர்புடையது. அப்ப இதுக்கு காரணம் இந்த உடலோடு நாம் இருப்பது. இந்த உடல் தான் சிவனை அடைகின்ற பெரிய சாதனம். அந்த சாதனத்தை பெறுவதற்கா அப்ப இந்த உடல் எடுத்தது எதற்காகனா சிவனை போற்றி செய்வதற்காக. சிவபெருமான போற்றி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவனை போற்றல நிறுத்திட்டீங்க, அவனுக்கு ஏதாவது இழுக்கு இருக்கா? உடனே குறைஞ்சிருவான், அவனுடைய புகழ் குறைஞ்சிருமா? திட்டுறீங்க போயிட்டு, அறிவு இருக்கா
உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு கை இருக்கா, படுபாவி, உனக்காக வாரம் வாரம் பிரதோஷத்துக்கு பால் ஊத்துனேனே, என் குடும்பத்துக்கே பால் ஊத்திலேயே படுபாவி அப்படின்னு சொல்லி நம்ம போய் பெருமாண்ட போய் திட்டுறோம்ல. திட்டுனா அவனுக்கு ஏதாவது குறைவு இருக்கா? குறைஞ்சிருமா? அவனுடைய புகழ் குறையுமா? நீங்க போற்றி செஞ்சா கூட போதா? இல்ல. போற்றி செய்யறேன்னா குறைய போதா? இல்ல. அப்படிப்பட்டவனுக்கு ஏன் போற்றணும்? கேட்கலாம்ல நீங்க கேள்வி. இப்போ பேங்க்ல இருந்து நான் கொஞ்சம் போல காசு எடுத்தாலும் குறைய போறது இல்ல, காசு போட்டாலும் நிறைய போறது இல்ல. அந்த பேங்க் அக்கௌண்ட் நான் ஏன் வச்சுக்கணும்? நான் ஏன் அது அந்த பேங்க் அக்கௌண்ட் செக் புக் வச்சுக்கணும்? இல்ல, செக் புக்ல நான் வித்ட்ரா பண்ணாலும் குறையாது, நான் செக் புக்ல நான் போட்டாலும் கூடாது. அப்புறம் எதுக்காக நான் வந்து அந்த செக் புக் வச்சுக்கணும்? இதுதான் போற்றி திருவங்களுடைய சாராம்சமே. நான் இப்ப சொல்ல போற வார்த்தை தான் போற்றி திருவங்களுடைய சாராம்சமே. போற்றி செஞ்சா, போற்றி எப்ப செய்யணும்னா இந்த மனசு ஆனந்தமா இருக்கிறப்பதான் போற்றி செய்யணும். இந்த மனசு ஆனந்தமா இல்லைன்னா என்ன பண்ணும்? எல்லாத்தையும் தூத்துவோம்ல, போற்றுறது போல தூத்துவோம். அப்ப இந்த மனசு ஆனந்தமா இருக்கிறதுக்கு பேருதான் முக்தியே. அப்போ யார முதல்ல போற்றி, யாரையாவது ஒருத்தவங்க போற்றி செய்யணும். யார போற்றி செய்யலாம் அப்படின்னா, நல்லா வாழ்த்தணும். ஒரு டீச்சர் நல்லா வாழ்த்தணும். யார வாழ்த்தணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைய வாழ்த்த முடியும் இல்ல? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைய கூப்பிட்டு வா, நல்லா படிக்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது வாழ்த்தினாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போகுது, திட்டினாலும் அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போகுது. அப்போ அதுக்கடுத்து செகண்ட் ரேங்க். அப்ப என்ன மனசு வரும்? செகண்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க போட்டு வாழ்த்துவோமேன்னு சொல்லி தோணும். செகண்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை தங்கம், நீ செகண்ட் ரேங்க் எடுக்க நல்லா படி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன ஆகும்? செகண்ட் ரேங்க் எங்க போயிடுச்சு? அடுத்த தடவை ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு, கிரேடு மாறிடுச்சு, A+ வந்துருச்சு. அப்போ அந்த பிள்ளைக்கு அது மாதிரி கடைசியில F கிரேட் வாங்கின பிள்ளைய பார்த்து, தங்கம் நீ நல்லா பண்ணுவ, உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த F கிரேட் வாங்கின பிள்ளை A+ வாங்கும் போது, அப்போ நமக்கு என்ன ஆகும்? எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய பாவனை ஏற்படும். எதனால? சிவபெருமானை போற்றி செய்வதனால. சிவபெருமானை போற்றி செய்ய செய்ய அவன் நமக்கு நிறைய விஷயம் கொடுக்க மாட்டான், இருந்தாலும் அவனை போற்றி செஞ்சுட்டே இருப்போம். கருணை கடலே போற்றின்னு சொல்றப்ப எனக்கு சிரிப்பா வரும். நான் சொல்லியிருக்கேன்ல போன தடவை சிவபெருமானை பார்த்து, அட படுபாவி, நீ போய் பிள்ளைக்கு கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணையே, அதை பார்த்துட்டு அவனுக்கு கருணை கடல்னு பேர் வைக்கிறாங்க. சரி, எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கருணை கடலே போற்றின்னு சொல்றப்போ, அவன்கிட்ட அந்த திருவிளையாடுற எதற்காக பண்ணான்னா, அந்த ஆன்மா எடுத்த பல பிறவிகள் எடுத்த அந்த விஷயத்த ஒரே பிறவில அழிப்பதற்காக சின்ன ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டு பெரிய இன்பத்தை கொடுத்தான். அதனால கருணை கடல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆக சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் போற்றி செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆன்மா எல்லாரையும் சமமா பார்க்கும். யாரா பார்க்கும்? சமமா பார்க்கும்னு சொல்லியாச்சு. சமமான இந்த பக்கம் யார் இருக்கணும்? LHS = RHS, ரெண்டும் சமம். LHSல எல்லா பொருளும் இருக்கு, RHSல யார வைக்கணும்? யார வைக்கணும்? லெப்ட் ஹேண்ட் சைட்ல எல்லா பொருளும் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல யார வைக்கணும்? யார வைக்கணும்? சிவம், சிவபெருமான வைக்கணும். அப்போ சிவத்தை சமமாக, அப்போ சிவத்தை போற்றி செய்யறனால எல்லா உயிர்களையும் போற்றி செய்ய அந்த தன்மை வரும். நீங்க எந்த உயிரையும் போட்டு, எல்லா உயிரையும் சிவமா பார்த்தா அதுக்கு பேர் என்ன? எல்லா உயிரையும் சிவமா பார்த்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு சரி, நல்ல வேலை, எல்லாரும் இம்போசிஷன் கொடுக்கலாம்னு நினைச்சேன். எல்லா உயிரையும் சமமாக பார்ப்பதற்கு பெயர் ஞானம். எல்லாரும் என்ன பண்ணணும்? 4 தடவை எழுதணும். எழுதி அடுத்த வாரம் வர்றப்ப கன்ஃபார்மா எழுதிட்டு. எல்லா உயிரையும் சிவத்துக்கு சமமாக பார்ப்பது பேரு தான் ஞானம். அந்த ஞானம் வந்துட்டா எய்தாபி இருள் இருக்காது. இன்னைக்கு மகிஷாசுர மர்த்தினியை பார்த்தோம் இல்லையா? அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் அவன் என்ன பண்றான்? மகிஷனாக இருக்கக்கூடிய இருள் அழிக்கிறான். அப்ப ஞானம் என்பது என்னன்னா, அத்தனை பேரையும் சிவமா பார்க்கறதுக்கு பேரு தான் ஞானம். அதை ஸ்டார்ட் பண்றதுதான் போற்றி, சிவபெருமான போற்றி. சிவபெருமான போற்றி செய்யறோம், அடுத்து அடியார்களை போற்றி செய்யறோம், அடுத்து எல்லாரையும் போற்றி செய்யறோம். வீட்டுல மருமக கொஞ்சம் போல உப்பு அதிகமா போட்டாலும் பரவாயில்ல தங்கம், கொஞ்சம் போல தண்ணி ஊத்து, கொஞ்சம் போல நெய் விடு, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வந்துருச்சுன்னா நம்ம என்ன ஆயிட்டோம்னு அர்த்தம்? போற்றி சரியா செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாம. என்ன தோசை கருகுது, கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லையா? நீலாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே. டேப்ல தண்ணி வருது, அடங்கப்பா. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளி. டிவி சவுண்ட கொஞ்சம் குறைங்கப்பா. ஏன்பா இப்படி அதர வருங்க?
ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. இப்ப நான் வந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் உததான் உழுகும். ஆரங்கம் நாவேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. ஃபேனை எல்லாத்துலயும் போட்டு போயிட்டாங்களே, கொஞ்சம் கூட அறிவில்லை. ஃபேனை போட்டுட்டு இப்படி பண்றாங்க. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானை போற்றி. இந்த போற்றிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த போற்றிக்கு அர்த்தமே இல்லை. என்ன காரணம்னா, சிவபெருமானையும் நல்லா போற்றல, சுத்தி இருக்கிறவங்களையும் போற்றல. ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, சிவபெருமானை நீங்க போற்ற வேண்டாம், சுற்றி இருக்கிறவங்களை போற்றினாலே சிவபெருமான போற்றுறதுக்கு சமம். அது வராது. முதல்ல அவனுக்கு 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு நல்லா பண்றான்னு சொல்லிட்டு 99 மார்க் வாங்குறவனு நல்லா பண்றான்னு சொல்லி கடைசியில 0 மார்க் வாங்கணும் கவலைப்படாதவங்க நீ நல்லா வந்துவேன்னு சொல்லி கொண்டு போறது, அந்த தன்மை நமக்குள்ள வரணும்னு செய்வதற்காகத்தான் போற்றி. சிவபெருமான நீங்க போற்றி செய்யறதுனாலயோ அவனை நீங்க இகழ்றதுனாலயோ ஒண்ணு அவன் என்ன சொல்றான், என்னை போற்றி செய்யாதடான்றான், தயவுசெய்து திட்டுன்றான். யார்கிட்ட சொல்றாரு? என்னை திட்டுடான்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? சுந்தரர். ஏய், என்னை பித்தான்னு பொண்ணு இல்ல, அந்த பித்தான்ற வார்த்தையே போடுப்பா. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. அப்போ இந்த போற்றி திருவகவல்ல இறைவனுடைய போற்றிகள் இருக்கு. முதல்ல இறைவனை போற்றி செஞ்சாதான் என்ன ஆகும், எல்லாரையும் சரி பண்ணும். இது ஒண்ணு மட்டும் சொன்னா இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். நான் இதோட நிறைவு செய்யறேன். ஒரே ஒரு நிமிஷம். இன்னொரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அடியார்கள் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. தரமான திருநெல்வேலி அல்வா சாப்பிடுறீங்க நீங்க, தரமான திருநெல்வேலி அல்வா சாப்பிடுறீங்க எல்லாரும் இல்ல? சாப்பிட்டீங்க அதுதான். அல்வாக்கு எது ஸ்டாண்டர்டு? அல்வா இல்ல, அல்வாக்கு எது ஸ்டாண்டர்டு? ஸ்டாண்டர்ட்னா எது ரெஃபரன்ஸ்? சொல்ல நானே ஆன்சர் பண்றேன். அல்வா அருமை யமுனாமா 100. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா தான் அல்வாவுக்கு ரெஃபரன்ஸ். அதுதான். இப்போ நம்ம திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிட்டோம். முதல்ல நல்லா கவனிங்க. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டீங்கன்னா நெய் தூக்கலா இருக்கும், அதுல கொஞ்சம் கோதுமை பால் இருக்கும், அதுல கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கும், முந்திரி இருக்கும். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க அல்வா கொடுக்குறாங்க, இனிப்பு கரெக்டா இருக்கு, எது இனிப்பு கரெக்டா இருக்கு, நெய் கரெக்டா இருக்கு, எண்ணெய் இல்ல, முந்திரி பருப்பு இல்ல, என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன இப்படி ஸ்டன் ஆயிட்டீங்க எல்லாரும்? வந்தவங்க பலாரம் விட்டுறீங்க போலயே. அதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் போல முந்திரி பருப்பை போட்டு அதை என்ன ஆக்கிடுவோம், திருநெல்வேலி அல்வாவுக்கு சமமாக்கிடுவோமா? மிஸ் ஆனதை போட்டாச்சு. அடுத்து இன்னொருத்தவங்க செய்யறாங்க, இனிப்பும் இல்ல நெய்யும் இல்ல, என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம்ல உணவு, நாட்டுல வந்துருச்சு இல்ல, இப்ப என்ன பண்ணுவோம்? அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷன் எல்லாம் போட்டு சரி பண்ணிடுவோமா? சரி பண்ணி எதுக்கு சமமா கொண்டு வந்துட்டோம்? திருநெல்வேலி அல்வாக்கு சமமா கொண்டு இருக்கிற அல்வாக்கு சமமா கொண்டு வந்துட்டோமா? ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பாப்பா முத செய்யுது, வீட்டுல பாப்பா வெறும் கோதுமை போட்டு ஒரு கிண்டி லேசா சீனி போடு, என்ன பண்ணுவோம்? அதை என்னென்னமோ மாடிஃபை பண்ணி கடைசியா அது கொண்டு வந்துருவோம். அதை ஊத்து, இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊத்து, இது கொஞ்சம் போட்டு, இன்னும் கொஞ்சம் கிண்டு, கொஞ்சம் பண்ணு, அதை ஊத்து போட்டு கடைசியில அந்த ஸ்டாண்டர்ட் அப்படி இப்படி சொல்லு. ஆக மொதல் ஸ்டாண்டர்ட் யாரு? இருட்டுக்கடை அல்வாவை டேஸ்ட் பண்ணாம நீங்க எப்படி எல்லாத்தையும் இருட்டுக்கடை அல்வாவுக்கு சமமா கொண்டு வர முடியும்? அது போல சிவபெருமானை போற்றி செய்யாமல் எல்லாத்தையும் எப்படி நீங்க போற்றி செய்ய முடியும்? செய்ய முடியாது. அங்கங்க சிவபெருமான் தான் முழுதோன், முன்னோன், எல்லாத்துக்கும் அவன் தான் பரம்பொருள். அவனை போற்றி செஞ்சுட்டு அந்த இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிட்டுட்டு வேறவங்க சிவபெருமானோட ஏதோ தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, தம்பி கோவப்படாத தங்கம், ஒண்ணும் இது பண்ணாத, உனக்கு எனக்கு நேத்தான் சண்டை, பரவாயில்ல, நாளையில இருந்து நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்னு அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் எதுக்கு சமமா கொண்டு வந்துருவோம்? சிவபெருமானுக்கு சமமா கொண்டாடுறோம். சிவபெருமானுக்கு சமமா கொண்டு, அதுதான் முக்கியம். எல்லாத்தையும் சிவபெருமானுக்கு சமமா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம தான் ஞானம் பெற்றவர்கள். அதுதான் ஞானம். இந்த விஷயத்தை செய்வதுதான் வழிபாடு.
சிவபெருமான்ட்ட போற்றி செஞ்சுட்டு வெளியே வந்து தெரியாதனமா யாரோ ஒருத்தவங்க காலை மிதிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்காக, உனக்கு அறிவு இருக்கா, நானே வீட்டுல நொம்பளத்துக்குன்னு பிரதோஷத்துக்கு கோவில் கும்பிட வந்தா ஏன் காலில் ஏறி மிதிச்சு இப்படி பண்ணிட்டு படுபாவி நல்லா இருப்பியா அப்படின்னு திட்டினா நாம போற்றி செய்யல, சிவபெருமான போற்றியே செய்யல. அப்போ சிவத்தை போற்றி செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருடைய குற்றமும் உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. உண்மையான சிவத்தை நீங்க போற்றி செய்யறீங்கன்னா, யாரோ குற்றம் வருது, அந்த குற்றத்தை நீங்க எப்படி சமாளிக்கலாம்னு தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் நீங்க சிவத்தை போற்றி செய்ததற்கான காரணமே தவிர, அவனுக்கு நான் லட்சார்ச்சனை பண்ணேன், 1008 போற்றி சொன்னேன், 1,08,008 2 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வீட்டுக்காரனை திட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளையோ நம்ம வீட்டுக்காரரையோ திட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நாம சரியா போற்றி செய்யலன்னு அர்த்தம். நீங்க போற்றியே செய்யல, சிவபெருமான போற்றியே செய்யல, யார் வந்தாலும் அன்போட வரும். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீங்க பாத்துறீங்களா, பழைய காலத்து ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, விடுப்பா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம நல்லதே செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னனாலதான் 95-100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்பெல்லாம் பிள்ளைங்கிட்டயே நான் என்ன சொல்லி தருவோம், பக்கத்துல இருக்கிற பிள்ளை பென்சில் எடுத்துருச்சுன்னா நாளைக்கு நீ கொடுக்க கூடாது பாப்பா சொல்லுமா, சொல்லி கொடுத்த என் பிள்ளைக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது என்ன அவசியமே இல்லை, அந்த மாதிரி அப்படிதான் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க எல்லாரும். ஆக நாம என்ன பண்றோம்னா குறைகளை காண்பதற்கான சாத்தியம். அதனால குறை காணாத கண்ணுடையும் சிவபெருமான், அந்த குறை காணாத கண் வருவதுதான் எது, இந்த போற்றி திருவாரூர். உங்களுக்கு குறை இனிமே வரக்கூடாது, தெரியக்கூடாது. சிவபெருமான உண்மையா போற்றி செஞ்சா 10,000 வீட்டுக்காரர்கிட்ட புடவை கேட்டிருந்தோம், வழக்கம் போல அவன் 2,000 தான் கொடுத்தான், 8,000 மிஸ்ஸிங். இதுக்காக 10 நாள் அவனை வச்சு செய்யாம ஒரு 2,000 ரூபாய்க்கு நல்ல புடவை எடுப்போமேன்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி அதுல ஒரு பெஸ்ட் புடவை எடுத்து அதுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னா நாம இறைவனை சரியாக போற்றி செய்கின்றோம். யாருடைய குறையும் தெரியக்கூடாது, வரத்தான் செய்யும், மனுஷன் தானே வரத்தான் செய்யும். மேல பார்த்த உடனே அவன் தலைக்கு மேல என்ன வரும், இப்ப நான் பாக்குறேன், யானைக்கு என்ன பண்ணும், யானை என்ன பண்ணுமா, யானைக்கு பார்த்த உடனே என்ன அவங்க செஞ்ச கெட்டதான் ஞாபகம் வரும். யானைக்கு நீங்க என்னைக்கோ ஒரு நாள் அதுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு போயிருக்கீங்க, தேங்கால இது வச்சுட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுண்ணாம்பு வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீ 25 வருஷம் வச்சு வந்தாலும் உங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கும். அப்ப மனசுக்குள்ள கெட்டதையே நினைச்சிட்டு நிக்குது. 1000 பேர் நல்லது கொடுத்தானே அவனுக்கு நல்லது செஞ்சுட்டான்னு கேட்டா கிடையாது. அது மாதிரி இந்த யானை கெட்டது அது மாதிரி யாரை பார்த்தாலும் அவன் கெட்டது பிளிங்க் ஆகத்தான் செய்யும், உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஐயோ இந்த லைட் எரிய விட்டா சிவபெருமான நாம போற்றி செய்ய ஞானம் வராது, இந்த படுபாக திட்டினா நமக்கு ஞானம் வராம போயிட போகுது, ஏன் அவனை திட்டணும், போயிடுப்பா போ, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் கடந்து போய் அவங்க எல்லாருடைய குறைகளை காணாம இருந்தா மட்டும்தான் போற்றி திருத்தாண்டகமும் போற்றி திருவகவலும் நமக்கு வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்யாது. சொல்லுவோமா, சொல்லுவோம் போலாமா? ஓகே, இந்த உள்ள போயிடுறேன், 2 வார்த்தையை சொல்லி உள்ள போயிடலாம். இதுல நான் போன பிறவி ஞாபகம், போன அமர்வுல நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இவர் எங்க தொடங்குறாரு அப்படின்னா, சரதமாகவே சாத்திரம் காட்டினார். சரதமாகவே சாத்திரம் காட்டும். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எங்க இருந்தேன் தெரியுமா, தாயினுடைய கருவறையில இருந்தேன். அதுல முதல் மாசத்துல ஒரு தாண்டிக்காய் மாதிரி இருந்தேன், 2வது மாசத்துல இந்த அளவு இருந்தேன், நிறைய கஷ்டப்பட்டேன், வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கடும் பகல், பசி வந்தது, கோபம் வந்தது, பெண்கள் மேல மயக்கம் வந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி கொண்டு போய் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம், எல்லாரும் எங்கேயோ போய் உட்காந்துருக்காங்க. நைட்டு அந்த 9:30 ஆகி போச்சு, நாம எங்க உட்காந்துருக்கோம், சிவபெருமானை தேடி உட்காந்துருக்கோம். இதுதான் நாம செஞ்ச பிறவி பயன், போய் தூங்காம கொல்லாம இல்ல. அப்படி தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி செஞ்ச உடனே என்ன ஆகுதான், 6 கோடி மாயா சக்திகள். இது எத்தனாவது வரி வைசாமி, ஏன்னா எல்லாரும் புக் வச்சிருக்காங்கன்னு தெரியல, 51வது வரியில இருந்துங்க. 51வது வரி. அந்த 51வது வரியில பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சாமி சொல்றாரு, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. அப்படி நீங்க சாமி கும்பிடாத வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணாது, இந்த மாயா சக்திகள் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்,
இந்த மாயா சக்திகள் உங்களை போட்டு அழுத்தும். எப்படின்னு கேட்டா, காலில் சங்கிலி மாட்டிருக்காங்க, நீங்க சங்கிலி அவுக்கவே வேணாம், பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது? சங்கிலி அவுக்க வேணாம், சோறு யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன ஆகும்? சங்கிலி நம்மள ஹர்ட் பண்ணுமா? ஹர்ட் பண்ண. சங்கிலியை அத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்ப என்ன ஆகும்? இழுப்பீங்களா? காலை உதறீங்களா? கல் எடுத்து டங்கு டங்குன்னு அடிப்பீங்களா? அப்ப என்ன ஆகும்? சங்கிலினால உங்களுக்கு என்ன ஏற்படும்? வலி ஏற்படும். நீங்க ஆமா, சிவத்தை உணராத வரைக்கும், சிவத்துக்கிட்ட போய் சேரவனா நினைக்கிற வரைக்கும் இந்த மாயா சக்தியில ஒண்ணும் பண்ணாது. சிவத்துக்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சா அப்பதான் தூக்கம் வரும். அப்பதான் நமக்கு வேற ஏதாவது பண்ணலாம். சரி, திருவாரூர்ல அதேதான் சொல்ல போறேன், இதை போய் கேட்கணுமா? அப்பதான் என்ன வரும்? இந்த மாதிரி நம்மளை பிடிச்சு பின்னாடி தள்ளக்கூடிய விஷயம். அப்பதான் ஒரு 6 கோடி மாயா சக்திகள். 6ன்னா என்ன அர்த்தம்? 6ன்னா என்ன? 6 என்ன? தமிழ்ல தானே எண்ணிக்கைங்க ஐயா. 6 கோடின்றது எண்ணிக்கை. 6 சரி, 6ன்றது நம்பர். ஓகே, வேற 6க்கு இன்னொரு பேர் இருக்கு. 6 ஆறுதலோட அர்த்தம் வரும்ல. ஆறுதல் இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சொல்றோம் நதி சொல்றோம்ல, நதிக்கும் வழின்னு தான் பேரு. 6ன்னு என்ன அர்த்தம்? நீரினுடைய வழி தரத்துக்கு பேரு 6 பேரு. 6ன்னா வழின்னு அர்த்தம். 6ன்னா என்னது? பாத்து இருக்குல்ல, அந்த வழி. 6ன்னா வழின்னு அர்த்தம். 6 கோடி மாயா சக்திகள்னா, இந்த கோடி மாயா சக்திகள், கோடினா நிறைய மாயா சக்திகள் வழி வர்ற வழியாகுமா? எது வழியா வருமா? இந்த ஆன்மாவின் வழியாக, இந்த உடல் வழியாக வருமா? அதுதான் 6 கோடி. 6 கோடின்னா 6 lakhs நினைச்சுக்க வேணாம், 6 crore நினைச்சுக்க வேணாம். அடியார்கள் 6 கோடி மாயா சக்திகள் என்பது 6 crore மாயா சக்தி நினைச்சுக்க வேணாம். 6 கிடையாது, அது பார்த்து வர்ற வழி. பல வழிகள்ல இருந்து என்ன வருதா? இந்த கோடி மாயா சக்திகள் வருகின்றதா? அதுதான் 6 கோடி மாயா சக்திகள். 6 கோடி மாயா சக்தி என்ன அர்த்தம்? பல வழிகள்ல இருந்து கோடினா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாயா சக்திகள் எல்லாம் நம்மள இழுக்குதான். அந்த 6 கோடி மாயா சக்திகளையும் கடந்து வந்துட்டாரு. வந்தா ஒருத்தன் இந்த சாமியை கும்பிடாதன்றான், ஒருத்தன் இங்க கவனிக்கல. இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உள்ள போக முடியாது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி, அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். சண்டமாரதம்லாம் படிச்சுட்டோமா? இல்ல சரதமாகவே வருது. ஆத்தம் 46வது. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெலும்பு ஏறினார். சுற்றம் என்னும், இந்த இடம் தான் முக்கியமான நேசம். சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். இந்த சொந்தக்காரர் இருக்காங்கல்ல, அவங்கதான் என்னது சுற்றம் சொல்லுவோம். என்ன ஒரு நிமிஷம் கவனிங்களேன், இந்த ஒரு நிமிஷம் மட்டும் வாய்ப்பு திறந்ததுன்னா. சொந்தக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் என்ன பண்ணுமா, சீன்லயே வராது. நாம நல்லா இருக்கிறப்பையும் ஏன் நல்லா இருக்குன்னு கேட்க மாட்டான். நாம நல்லா இல்லாம கஷ்டப்படுறப்பையும் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்க மாட்டான். ஆனா கழுத்துல ருத்ராட்சம் போட்டுட்டோம்னு தெரிஞ்ச உடனே வந்துருவான். உனக்கு தெரியுமா, ருத்ராட்சம் போட்டா ஆண்டி ஆயிடுவாங்களாம், அவங்க வீட்டுக்கு ஒண்ணும் வராதா. நெத்தியில திருநீர் போட்டா வழங்காம போயிருவானாம், சிவபெருமானை கும்பிட்டா நாசமா போயிருவானாம். அதனால தயவு செய்து சிவபெருமானை கும்பிடாதுன்னு அப்பதான் வருவாங்களே எல்லாரும். யாரு? இந்த தொல்பசு குழாங்கள் சொல்லுங்க. ஐயோ, கழுத்துல ருத்ராட்சம் போட்டா இவன் என்னது சாமியாரா போயிடுவான்னு பதறுவாங்களாம். யாரு? சொந்தக்காரவங்க எல்லாம். ஐயோ, இனிமே இவன் சாமியாரா போறான், இவன் வீட்டை விட்டு போறான், இவன் சன்னியாசம் போறான் அப்படின்னு பதறுவாங்க. ஏன் இவ்வளவு நாள் நாங்க எங்க இருந்தோம்னு உனக்கு எப்ப தெரியும்? இப்ப நான் ருத்ராட்சம் போட்ட உடனே நான் இந்த வீட்டு விட்டு போறேன்னு நிக்கிறியே, இதுக்கு முன்னாடி நான் 2-3 நாள் சாப்பிடாம இருந்தேனே, சாப்பிடுன்னு சொல்றதுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தியா நீ? ஸ்கூலுக்கு போகாம ஃபீஸ் கட்டாம உட்காந்துருந்தேன், அன்னைக்கு ஃபீஸ் கட்டினியா நீ? இன்னைக்கு நான் சிவபெருமான்கிட்ட போறேன்னு தெரிஞ்ச உடனே அதை எப்படியாச்சும் தடுக்கலான்றதுக்கு என்னென்ன வேலை பாக்குற நீ? என்னென்ன? அது மாதிரி நம்மளுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, சிவபெருமானை கும்பிடலாம்னு நினைக்கிறப்போ, நீ யார வேணாலும் கும்பிடு, தயவு செய்து சிவபெருமானை கும்பிடாத, அவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான், அவன் சுடுகாட்டுல இருக்கானா, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, நீ வேணா வேற யாரையாவது கும்பிட்டு போய்க்க அப்படின்ற மாதிரி அந்த தொழில் பசு குழாங்கள்லாம் இப்படி எல்லாம் நம்மளை சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? போயா, எங்க அப்பா சுடுகாடு கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா திருநீர் கொடுத்தாலும் கடைசியா சாம்பல் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவன் திருவடிதான் பெருசுன்னு நம்ம எல்லாரும்
நான் முதல்ல எல்லாரையும் வாழ்த்துறேன். என்ன தெரியுமா, ஆண்கள் வந்து ருத்ராட்சம் அணிஞ்சோ திருநீர் அணிஞ்சோ இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா போமா நான் தெரியாம செய்யறேன் அப்படின்னு. ஆனா பெண்களாகிய நீங்கள் முழு தவ வேடத்துல இருந்து அது ருத்ராட்சம், இதுல முக்கியமா குறிப்பா சொல்லலாம் அவங்களுடைய குலத்துக்கும் இதுக்கு அவங்க முழுக்க சைவம். அவங்க எப்படிதான் எனக்கு நினைப்பேன், எப்படிதான் அவங்க வீட்டுல அலோவ் பண்றாங்கன்னு தெரியலையே, இப்படி வந்துட்டு அப்படி சைவ பரம்பரையில இருந்து ருத்ராட்சம் போட்டாலே என்னங்க ருத்ராட்சம் எல்லாம் போடுது பிள்ளை சாகியாரா போகுது போல அப்படின்னு. ஆனா அதுக்கு எதிர்குலத்துல இருந்து மங்கையர்க்கரசியார் மாதிரி நம்ம ருத்ராட்சத்தையும் திருநீரையும் பெண்களாகிய நீங்கள் காத்து நிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு ஈடு ஒண்ணுமே இல்லை. கவலைப்படாதீங்க, சிவபெருமான் வரப்போறாரு, வந்து உங்களுக்கு அருள் செய்ய போறான். அதுதான் தோற்று திருவிழா நீ அடுத்து காமிக்க போறான், எப்படி வரப்போறான், என்ன மாதிரி நின்று அருள் செய்ய போறான், நாம எப்படி இருந்தோம், எங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்ம வருகின்ற அமர்வுகள்ல நம்ம எல்லாரும் தொடர்ந்து பார்க்கலாம். ஆக இந்த அளவுல வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள் விஷயம் முடிக்கிறேன் அடியன். ஒரு நாளைக்கு எப்பயுமே நான் கொஞ்சம் கடைசி இன்னொரு 10 நிமிஷம் இருந்தாலும் நான் முன்னாடியே முடிக்கிறேன். ஏன்னா அடியார்கள் பேசி முடிக்க சரியா இருக்கும்ன்ற மாதிரி முடிக்கிறேன். ஒரு செய்தி அடியாருக்கு என்னன்னா, கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் 8:30 அப்படின்னா 8:35 வந்துருங்க எல்லாரும். அது உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். 8:35 முடிஞ்ச அளவுக்கு வந்துருங்க. வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி போச்சுன்னா தான் நான் கொஞ்சம் அப்படியே சொல்லி வரோம். அதனால 8:35 வந்துட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமா முடிச்சு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி 451வது அமர்வுல பல அடியார்கள் செய்த அந்த பெரும் புண்ணியம் நமக்கு வந்து சேருது. நம்ம கிட்ட வந்த தீய வினைகள்லாம் நம்மளை திட்டிட்டு இருக்கவங்களுக்கு போயிட்டு இருக்கு நினைக்கும் போது நமக்கு நல்லது வருதோ இல்லையோ, நம்மளை திட்டினவனுக்கு கெட்டது போகுதுன்னு நினைக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு. ஆக அதுல கிடைக்கிறது அந்த டே உனக்கு தானே நான் செஞ்சு கெட்டதெல்லாம் உனக்கு தான் வருது. அதனால என்ன பண்ணக்கூடாது, யாரையும் நாம திட்டக்கூடாது, புரியுதா? ஐயோ நல்லா இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது நம்ம நினைச்சோம்னா அவங்க சிவபூசை பண்றப்ப என்ன வந்துடும், நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அடியார்களா அவர்களை வந்து ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்யணும். அவர்கள் வந்து சிவத்துக்கு சமமாவே வழிபாடு செய்யணும். யார்கிட்டயுமே எதிரியா இருந்தா கூட அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பகைமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அடியன் இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். ஆக நம்ம இன்னும் உள்ள போகல, அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். எல்லாருடைய திருவடி தாமரையிடையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். அடியார்கள் போயிட வேணாம், ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போகலாம். நம்ம 2 நிமிஷத்துல நிறைவு செய்ய போறோம். அதோட நம்ம நல்லதுங்க சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடம். நமச்சிவாய் பிரேமம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமரை சென்னை மேல் சூட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இந்த அமர்வுல அடியார்கள் பெற்ற ஒரு சின்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒத்து போகுது, இல்ல அதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குனாலும் நீங்க எல்லாரும் கேட்கலாம். இது உங்களுடைய டைம். நீங்க வந்து உங்களுக்கான பதிவுகளை செய்யலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நீங்க ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருந்தாலும் அந்த புரிதலை இங்க நீங்க வந்து சொல்லலாம், சுருங்க சொல்லலாம். சொல்றேங்க, பேசுங்க புஷ்பமா பேசுங்க. சிவா சரஸ்வதி தேவியார் தான் மகா காளியா வந்தது இன்னைக்குதான் நாங்க தெரிஞ்சிட்டோம். சிவா ரொம்ப அற்புதங்க. சிவா ஞானமுடையவர்களுடைய சீற்றத்துக்கு எதிராக யாருமே நிக்க முடியாது. ஞானமுடையவர்களுடைய சீற்றம் வந்து பக்கத்திலே போக முடியாது. அருமை அருமை. நல்லதுங்க சுவாமி. சரஸ்வதி அம்மா, அந்த சரஸ்வதி அம்மா சுவாமி அன்மியூட் பண்ணு. அடியார் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது பலன் என்னங்கிறது நான் ரொம்ப உணர்ந்தவங்க ஐயா. அவங்க வந்து நம்மளை எவ்வளவு பாதுகாப்பா கொண்டு போகுது. அந்த அடியார் கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிவன் பாதத்துல இருக்கிற மாதிரி உணர்வை நான் ரொம்ப உணர்ந்தேங்க ஐயா. அது அளவுல சொல்லறக்கே வார்த்தை இல்லைங்க ஐயா. அது நான் ரொம்ப உணர்ந்தேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அம்மா சரஸ்வதி ஆட்சி முத்தம்மா, உங்களுக்கு கலாவதி அம்மா பேசுங்க. இன்னைக்கு சிறப்பா சொன்னீங்க ஐயா, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது.
இறைவனை போற்றி செய்வதற்காக தான், இறைவனை வழிபாடு செய்தோம், அவரை போற்றி செய்யறதுக்காக தான் இந்த உடம்பே நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சிவனுடைய அருளை பெறணும்னா நெற்றியில திருநீரு, கழுத்தில் ருத்ராட்சம், நாவில நமச்சிவாய மந்திரம், இது கொடுத்துருக்கிறது எது? இந்த உடம்பு கொடுத்துறதால தான் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுது. அப்படின்றது உடம்புதான் நமக்கு மிக சிறந்த சாதனம் இறைவனை அடையறதுக்கு. அப்புறம் வந்து நவராத்திரியை பத்தி சொன்னீங்க. அந்த உடம்பை, அந்த மூச்சு காத்த பயன்படுத்தி, உடம்ப ஆயுதமா பயன்படுத்தி அந்த எதிரில இருக்கிற இருளை அழிப்பதற்கு தான் இந்த ஆயுத பூஜை. சக்தி வந்து அம்பாள் மகிஷனை அழிப்பது போல நம்ம இந்த இருளை அழிப்பது தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு இந்த ஆயுத பூஜைக்கு சொன்னீங்க. அப்புறம் அடியர்களோடு சேர்ந்து செய்கின்ற பக்தியால தான் சிவனை அடையலாம். அந்த அடியார்களோட சேர்ந்து இருக்கும் போது நம்மள வந்து வினை அண்டவே அண்டாது. அந்த தீவினை வந்து வராது. ஏன் வராது, அப்படியே நிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. தீவினை நினைக்கிறவங்க கிட்டே அந்த வினை போய் சேர்ந்துரும். நல்வினை வந்து எல்லா அடியார்களோடும், நம்ம சூழ்ந்து இருக்கிற அத்தனை அடியார்களுக்குமே வந்து சேரும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு உதாரணமா மார்க்கண்டேயரை சொன்னீங்க. சிவபெருமானை போற்றி செஞ்சாதான் நம்ம அனைவர்கிட்டையும் அன்பாவும் இருக்க முடியும், அனைவரையும் போற்றுவோம் நம்ம அப்பதான் அப்படின்னு சொன்னீங்க. இதுல முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, யாரு விரோதியாக இருந்தாலும் அந்த விரோதத்தை எப்பயுமே வளர்க்காதீங்க, நீங்களே பணிஞ்சு போயிடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இது வந்து நான் நிறைய இப்ப அததான் கடைபிடிக்கிறேன், வாழ்க்கையிலேயே அப்படிதான் கடைபிடிக்கிறேன். அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, தப்பே செஞ்சதாலும் என்ன மன்னிச்சிருங்க, இன்னும் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்றத இப்ப ரொம்ப நான் நடந்துக்கிறேன். இது சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களும் திருவடி வணக்கம். சாருமதி அம்மா இருக்காங்களா? சாருமதி அம்மா இருக்காங்களா? எனக்கு வரலையாம்மா? வரலையா? அம்மா பிரேமாமா உங்களோட நிறைவு செய்யலாமா? திரும்ப சொல்லி நிறைவு செய்யலாம் சுவாமி. ஐயா, 2 விஷயம் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேங்க. மற்றதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச கருத்துதான். அந்த இந்திரன் வந்து முருகனும் 2 பேர், முருகன் மட்டும்தான் வச்சிராதம் வச்சிருக்கிறாருன்னு நினைச்சோம். இன்னைக்கு இந்திரனும் வச்சிராதம் வைத்திருக்கிறாருன்ற அந்த சிறப்பான ஒரு கருத்து அடியேன் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து 6 கோடி மாயா சக்திகள் சொன்னீங்க இல்லையா? அந்த 6 கோடி மாயா சக்தினா 6 கோடி மாயா சக்தி எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில எல்லா பலவித வழியிலும் போய்தான், பல வயது உடற்பற்று உலகப்பற்றுதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க அந்த பல வழிகள்னு சொன்னீங்க, பல வழிகள் இருந்துதான் அந்த மாயா சக்தி வருகின்றது அப்படின்னா 6க்கு வழி அப்படின்ற அந்த விளக்கம் இன்னைக்கு புதுசா ஆடியன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 2 கருத்தும் நல்ல சிறப்பான ஒரு கருத்து. அது ஆயுத பூஜைன்றது தெரியும், ஏற்கனவே நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஏற்கனவே கேட்டிருக்கேன். நான் உங்க மூலியமா தான் கேட்டிருக்கோம். ஆனா அது அப்படியே ஞாபகம் இருக்கு எனக்கு. குழந்தைகிட்டையும் சொல்லுவோம். ஏன்னா சில குழந்தைகிட்ட நம்ம எப்படி சொல்லணும், நன்றி சொல்லணும், எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்றாலும் அந்த ஆயுத பூஜை கொண்டாடுறேன்ட்டு குழந்தைங்களுக்கு போய் பக்குவமா கொண்டு போனாதான் தெரியும். ஆனா நீங்க சொல்ற கருத்து அருமையான கருத்து. இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விளக்கம் கொடுத்துருக்கீங்க, வகுப்புல கொடுத்துருக்கீங்க. சிறப்பான கருத்துங்க. இன்னைக்கு நல்லா இருந்தது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது. மிக்க நன்றிங்க. சிவாயனம். நன்றிங்க சுவாமி. இந்த வகையில நம்ம நிறைவு செய்யறோம். ரொம்ப சந்தோஷம். அடியார் திருக்கூட்டத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படி பெருமானுடைய பெருந்தன்மை எல்லாருக்கும் நிறைவேறணும்னு சொல்லி எல்லாரையும் பார்த்தது அடியனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தருது. அடியன் வந்து திரும்பவும் தாய் மடியிலேயே படுத்தது போல ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. இதே வேற இடத்துல திரும்பவும் அம்மா மடியில படுத்தா எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ அந்த ஆனந்தம் ஏற்படுது. மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம். எம்மனாம்மா நிறைவு பாடம் பாடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி பண்ணுகிறேன். சிவாய நம்ம குருநாதர் மலடிகள் போட்டி போட்டி. சிவாய நம்ம. ஐயா உடம்புக்கு நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கேன் சுவாமி. பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது இல்லையா, நம்ம எல்லாத்தையும் பார்த்தோன்னே அப்பாடா நம்ம கோட்டை இது நம்ம ஆமா, முகமெல்லாம் இப்ப கொஞ்சம் நல்லா தெளிவா முகமெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஐயா அங்க பார்த்ததை விட. ஆமா, அதனால ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள்லாம் வந்து கண்டிப்பா வெள்ளிக்கிழமையும் நீங்க எல்லாரும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அடியார்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேருடைய திருவடி தாமரையையும் வணங்கி மகிழ்கின்ற